என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 16 16வது நாள் வீடியோ பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 15 நாள் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 16வது நாள். டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா 3வது டாபிக் LCM HCFல 4வது பார்ட். சரிங்களா? சரி, இது வரைக்கும் பார்க்காதவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வரிசையாக கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் அந்த அனலைசிஸ் கான்செப்ட் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எதாண்டி எதுவும் பார்க்க வேணாம். சரிங்களா? கண்டிப்பாக குரூப் 4லேருந்து குரூப் 1 வரை எல்லா எக்ஸாமுக்கும் சூட்டபிள். ஓகேங்களா? ஸோ சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்த்துட்டு போயிடலாம். வேறு வழி இல்லாமல் படிப்பதை விட படிப்பதே ஒரே வழி என படியுங்கள், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? இப்போ கால் ஃபார் வேறு இல்லை. படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் யாரோ ஒருத்தர் பாஸ் ஆகிட்டான், இல்லை நமக்கு தெரிஞ்சு எங்கேயோ தூரத்தில் சொந்தக்காரன் எவனோ ஒருத்தர் பாஸ் ஆகிட்டான், இல்லை வீட்டில் அப்பா அம்மா வேறு வழி இல்லை, ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கு படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பல்ஷனாலேயோ ஏதோ யாரோ சொல்கிறதுனால வேறு வழியே இல்லை, நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்ற பேருக்கு புக்கை திறந்து வச்சுட்டு சும்மா உட்கார்றத விட நம்ம மைண்டில் நமக்கு தோணணும், எனக்கு ஒரே வழி படிக்கிறது தான், எனக்கு அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, இப்போ என்னோடய ஃபோக்கஸ் அது மட்டும்தான், ஒன்று படித்து போஸ்டிங் வாங்குவேன், இல்லை நான் எதுக்குமே பண்ண மாட்டேன், இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். வீட்டில் நீ எதுவுமே பண்ண மாட்டேன், நீ இந்த புக்கையாவது எடுத்து படின்னு வீட்டில் சொல்லி படிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு வழி இதுதான், ஒரே பாதை, ஃபுல் ஃபோக்கஸ், நான் எடுத்த முடிவில் சக்ஸஸ் ஆவேன், இந்த டைம் புக்கை எடுத்துட்டேன், இப்போ சக்ஸஸ் ஆகாமல் புக்கை கீழே வைக்க மாட்டேன், இந்த மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறேன், படிப்பதே ஒரே வழின்றது உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் பண்ணணும். படிப்பது மட்டும்தான் என் வழி, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நான் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எங்கேயும் திரும்ப மாட்டேன், எனக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், ஃபங்க்ஷனுக்கு போகிறான் வர்றான், செலிப்ரேட் பண்ணுறான், எதுவும் தெரியாது. என்னோட செலிப்ரேஷன் என் புக்கு, என்னோட ஸ்டடி, அது மட்டும்தான். எது வர அட் தி எண்டு நம்ம வெற்றி அடையும் வரை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 16. ஆக்சுவலாக கான்செப்டோட லாஸ்ட் கிளாஸ், LCM கான்செப்டோட லாஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCMனா என்ன, HCFனா என்ன, ரெண்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCM HCFோட பேசிக் கான்செப்ட் முடித்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம டெசிமல்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். டெசிமல் நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ராக்ஷன் நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, சரிங்களா, இதெல்லாம் பார்த்தோம். 3வது கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ், அதாவது எண், ஓர் எண் மற்றொரு எண், இந்த கான்செப்ட் பார்த்தோம். ரேஷியோவில், நம்பரில், அதே மாதிரி சார்பகா எண்ணில், இதெல்லாம் 3வது வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி 4வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா. லாஸ்ட் கிளாஸில் 9 ஃபார்முலா படிக்க சொன்னேன், படிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக படிச்சிருக்கணும். படிக்கலைன்னா நோ யூஸ். சரிங்களா? ஏன்னா நான் சொல்ல தான் முடியும், உங்களுக்கு பதிலாக நான் படிக்க முடியாது. நான் படித்தேன் ஆல்ரெடி, நான் ஃபார்முலா ஃபுல்லாக பார்க்காம தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் படித்தீங்கன்னா தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல். யாராவது படிக்காமல் இவருக்கு எப்படி தெரிய போகுது, நம்ம பாட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்திங்கன்னா லாஸ் எனக்கு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தான் லாஸ். ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி நான் சொல்கிறது என்னை ஏமாற்றிட்டு யாராவது படிக்காமல் உட்காந்திங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, ஒரு 9 ஃபார்முலா சொன்னேன். 9 ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப எழுதுறதுக்கு டைம் இல்லை. போன வீடியோ எழுதியிருக்கோம், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபார்முலா, வர்க்கமில் 5 ஃபார்முலா படிச்சிருப்போம், கியூபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபார்முலா படிச்சிருப்போம். மொத்தம் 9 ஃபார்முலா. சரிங்களா? இந்த 9 ஃபார்முலா ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிறப்போ யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ தானே, பாஸ் பண்ணுங்கள், நேற்று எழுதுன நோட் எடுங்க, இந்த 9 ஃபார்முலா படிங்க, படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? சொல்கிறத ஒன்றையும் கேளுங்க. எல்லாமே ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இதுவுமே வந்து சும்மா ஏதோ பண்ணுன்றதுக்காக சொல்லலை. வீடியோ அப்படியே ஓட்டி விடுங்க, திரும்ப மறந்துடும், 2வது டைம் பாருங்கன்னு நான் சொல்லலை. அப்படியே பாஸ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் பார்க்க வேணாம், முதல் ஃபார்முலா படிங்க. இது வரைக்கும் படிக்கலன்னா தப்பு இல்லை. தப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அதை உணராத வரைக்கும் தப்பாகவே தான் இருக்கும். நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தப்பே கிடையாது, திருத்திக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பண்ணலை, ஏதோ வேலை இருந்திருக்கலாம், எங்கே வெளியே போயிட்டு வர லேட்டாக இருக்கலாம் நேற்று. ஸோ பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 4 மணி ஆகுதா, 4 மணிக்கு வந்திருக்கு, இப்போ 4:05க்கு பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணுங்கள், 4:15 வரை உட்காந்து ஃபார்முலா படிங்க, ஒரு பேப்பரில் 2 டைம் எழுதுங்க, மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். சரிங்களா? சரி, இப்போ LCM HCF 2 நம்பர் கேட்குறாங்க, கான்செப்டை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். இப்போது இந்த அல்ஜிப்ரா டைப்பை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, இயற்கணிதம். தமிழில் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது இயற்கணித முறை. ஆக்சுவலாக இது 9வது டைப். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. இயற்கணித முறை. இந்த இயற்கணித முறையில் எப்படி நம்ம LCM HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பவர் மெத்தட், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இயற்கணித முறை, ஆனால் என்ன மெத்தடில் பண்ண போகிறோம், பவர் மெத்தடில். ஸோ அப்போ பவர் மெத்தடில் பண்ணணும்னா பெரிய அடுக்கு தான் என்னது, LCM, பெரிய பவர். இது மாதிரி பார்த்தோம்ல, சிறிய பவர் தான் என்னென்னா HCF. சரிங்களா? சரி, இது எப்படி சிறிய பவர் பெரிய பவர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். x + y ஹோல் ஸ்கொயர், x + y ஹோல் கியூப். சரிங்களா? x + y ஹோல் கியூப்.
இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இயற்கணிதத்தில். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு பேஸுமே ஒன்று தானே, இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எல்சிஎம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட பெரிய பவர் எது 3 சரிங்களா, இது எல்சிஎம். ஹெச்சிஎஃப் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட சின்ன பவர் எது 2, இது ஹெச்சிஎஃப். அவ்வளோதான் சரிங்களா. இந்த லாஜிக்கை தான் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் எடுக்கிறப்போ எக்ஸில் பெரிய பவர் இப்படி தானே பார்ப்போம். எக்ஸில் பெரிய பவர் இங்கே 2 இங்கே 1 அப்போ 2 போடுவோமா. ஒயில் பெரிய பவர் ரெண்டுமே 2னா 2ன்னு போட்டுருவோம். அதுதான் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லைங்களா பெருக்கல், இங்கே இது ஃபுல்லாகவே சேர்த்து நமக்கு எக்ஸ் மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கணிதத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஈக்குவேஷனை அப்படியே எடுக்கணும், அதுதான் அடிமானம் சரிங்களா. இங்கே எக்ஸ் மட்டும் தானே அடிமானம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே நமக்கு என்ன தான் பேஸ் தான். நீ எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக பிரிக்கக்கூடாது, நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கிற வரை ஹோல் பவர் வந்தா நல்லா புரிஞ்சுதா. அப்போது இப்போ நான் சொன்னது புரிஞ்சா ஓகேம்மா, இல்லை அப்படின்னா கண்டிஷன் போடுங்க சொல்கிறேன். இந்த அல்ஜிப்ரா வந்தால் மட்டும் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிஷன் நம்பர் 1 கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா should not expand the whole power term சரிங்களா. மொத்த அடுக்கை நமக்கு புரிகிற மாதிரி சும்மா சொல்கிறேன்ப்பா. மொத்த அடுக்குன்னா ஹோல் பவர் சரிங்களா, ஹோல் ஸ்கொயர் மொத்த அடுக்கு சரிங்களா. மொத்த அடுக்கை விரிவுபடுத்தி எழுதக்கூடாது, அதை முதல்ல ஸ்டார் பண்ணி வச்சுக்கணும். should not expand the whole power term. எப்போ ஒரு ஹோல் பவர் டேர்ம் வந்தாலும் அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. a + b ஹோல் ஸ்கொயராக இருக்கலாம், a + b ஹோல் கியூபாக இருக்கலாம், a + b ஹோல் பவர் 4ஆக இருக்கலாம். அந்த ஹோல் பவர்ன்ற ப்ராக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா பவரில் நமக்கு ஒரு அடிமானத்துக்கு பவர் இருக்கா அவ்வளோதான், அதை நம்ம விரிச்சு எழுதவே கூடாது. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். தென் கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் இதெல்லாம் எடுத்துருந்தோம்னா எழுத வேணாம், அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. சரி, அப்போ எதை தான் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ ப்ராக்கெட் வந்ததுக்கப்புறம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் ஓகே. இதே மாதிரி ஒரு வேளை இப்போ நமக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இதுக்கு என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் கியூப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy + y ஸ்கொயர் படிச்சிருக்கோமா. இப்போ அந்த பிராக்கெட் வந்துருச்சா, இப்படி பிராக்கெட் வந்துட்டா விரிச்சு எழுதக்கூடாதுமா, சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா. அதுக்காக எனக்கு இந்த கொஸ்டினில் இங்கே பிராக்கெட் கொடுத்துருக்காங்க நான் விரிச்சு எழுதக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. இதான தனித்தனி கியூப் தானே, இந்த ஹோல் பவர்னு வந்துட்டா இப்போ இதோட மீனிங் ஹோல் பவர் 1 இது எடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. சரி, இதையும் தாண்டி இன்னும் எனக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னா நம்ம மொத்தம் 9 ஃபார்முலா எழுதணும். கரெக்டாக அந்த ஃபார்முலா விடுங்க. ஃபார்முலா நம்பர் 5 எதெல்லாம் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். ஃபார்முலா நம்பர் 5 விரிச்சு எழுதலாம் ஓகேவா. ஃபார்முலா நம்பர் 8 ஃபார்முலா நம்பர் 9 நீங்கள் எழுதின ஃபார்முலா விடுங்க. இந்த 3 ஃபார்முலாவை தவிர எந்த ஃபார்முலாவையும் டச் பண்ணாதீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு. இப்போ புரிஞ்சதா, இதுதான் கான்செப்ட். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டு நமக்கு அந்த 3 ஃபார்முலாக்குள்ளே அதாவது 5 8 9 இந்த ஃபார்முலாக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின் வந்தால் மட்டும்தான் ஃபார்முலாவை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். மற்ற எந்த ஃபார்முலா வந்தாலும் டோன்ட் டச் ஓகே. அந்த ஃபார்முலாவை டச்சே பண்ணக்கூடாது, அப்படியே தூக்கி வச்சுக்கணும் சரிங்களா. கொஸ்டின்குள்ளே போகலாமா. இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு ரீசன் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்ஜிப்ராவில். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ எதை எக்ஸ்பெண்ட் பண்ணணும் எதை எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கணும், இதை எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு டேர்ம் முடிஞ்சது. ரெண்டாவது டேர்மில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இல்லாத டேர்முக்கு பவரில் 0 போடணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே 2 இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது. கரெக்ஷன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லை, அப்போ பவரில் 0 போட்டுக்கலாமா. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட பவரில் பெரிய பவர் எது 2, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட பவரில் பெரிய பவர் எது 1. இது எல்சிஎம். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட பவரில் சின்ன பவர் எது 1, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட பவரில் சின்ன பவர் எது 0. அப்போ இது போடலாம் போடாமலும் இருக்கலாம். அப்போ ஹெச்சிஎஃபோட ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா, இது ஒரு லாஜிக்மா, இதை முதல் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா, இது பெஸ்ட் லாஜிக் சரிங்களா. ஓகே, இதை தவிர நான் இன்னும் ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் பழைய கிளாஸில் சரிங்களா. அதாவது என்ன ஆக்சுவலாக அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ கூட அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கூட எந்த டேர்ம் வந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது
நான் ஒரு 6 டேர்ம் எழுதுறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதை மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது கூட இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூப்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப், தென் எக்ஸ் ஸ்கொயர் சரி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப், எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கொஸ்டினை பார்த்தீங்களா? இது கூட என்னென்ன ஃபார்முலாம் வருமோ எல்லாமே எழுதிட்டேன். சரி, இப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன. நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதில் கேட்குற கொஸ்டின் மேக்ஸிமம் HCF தான் கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? HCF கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்திருக்கான்னு முதல் பாருங்கள். இந்த டேர்ம் இது எந்த ஃபார்முலா கூட வந்துச்சோ அந்த ஃபார்முலாவை வித்தவுட் பவரில் எழுதணும். என்ன லாஜிக் புரியுதா? இது எது கூட வருதோ அதை என்ன எழுதணும்? வித்தவுட் பவரை தூக்கிட்டு அப்படியே எழுதணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, இதில் பவரை தூக்கிடுங்க. என்ன இருக்குது உள்ள? எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதான் ஆன்சர். இதில் என்ன இருக்குது கீழே? இதுக்கும் ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். HCF தான் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ் மைனஸ் ஒய். இதுக்கு என்ன ஆன்சர்? எக்ஸ் மைனஸ் ஒய். இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதான் லாஜிக். புரியுதுங்களா? இது ஒரு லாஜிக். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ நான் பேசிக் கான்செப்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நல்லாவே புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். திரும்ப உங்களுக்கு டவுட் இருந்தால் பாஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி முதல்ல இருந்து மறுபடியும் பாருங்கள். சரிங்களா? பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு அடுத்ததுக்கு போங்க. அது மாதிரி ஒரு பேஸ் புரியாமல் அடுத்ததுக்கு போகாதீங்க எப்பயுமே. நான் கிளாஸில் சொல்கிற விஷயமும் அதுதான், உங்களுக்கு சொல்கிறதும் அதுதான். சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளாஸில் ஒன்று இங்கே ஒன்றுலாம் நடத்தது கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? நான் ஒரு விஷயத்தை டீச் பண்ணணும்னு வந்துட்டேன் அப்படின்னா 100% கொடுப்பேன். சரிங்களா? நான் அதனால தான் சொன்னேன் ஆன்லைனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் என்னோட டீச்சிங் மெத்தட்லையோ இதுலையோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இதை பொறுத்தவரை என்னால் 1 hour வீடியோ கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. சரிங்களா? அப்போ 1 hour அப்படின்னு எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 150 hours. 150 ஹவர்ஸில் முடிக்க முடிந்தால் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஒருவேளை அது 200 hours வரைக்கும் போச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ LCM HCFக்கு 4 வீடியோ வரும். 6வது புக்கு, 8வது புக்கு, 9வது புக்கு, 10வது புக்கு, 4 வீடியோ ஆச்சா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் LCM HCFக்கு மட்டும் 150 கொஸ்டின் இருக்குது. 50 பண்ணால் கூட 3 வீடியோ வரும். இந்த 4 கான்செப்ட் 4 ஸ்கூல் புக்கு 3 வீடியோ சேர்த்தா 7 வீடியோ ஆச்சு. 7 3 10 11 வீடியோ நான் முடிச்சாதான் LCM HCF முடிப்பேன். இப்படி நான் 10 டாபிக் முடியும் போதே என்னாச்சு? 120 டாபிக் ஆச்சு, 120 வீடியோ ஆச்சா. பிரச்சனையே இல்லை, எழுதுங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. எழுதி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா போதும். பட் ரிவிஷன் கரெக்டாக பண்ணணும். இப்போ ஆன்லைன் பேச்சுனா என்ன பண்ணுவேன்? நான் இந்த டைமில் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு நாள் ஸ்பேஸ் விடுறேன்னா அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன். இந்த ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸில் இதை படிங்க, இந்த ஸ்பேஸில் இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு டாபிக் வரப்போ எந்த டாபிக் லிங்க் பண்ணணும்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு 1 hour டிலே ஆகி கிடைக்கும். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்னா 4 நாள் இல்லை 5 நாள் தெளிவாக முடிச்சு இவ்வளோ தான் டாபிக் முடிஞ்சு போச்சு. அதை ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இதுதான் இருக்கும். மற்றபடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னது தான், என்னோட டீச்சிங்கை பொறுத்தவரை நீங்கள் 150 நாள் 200 நாள் 300 நாள் படித்தாலும் நான் கொடுக்க வேண்டிய கண்டை தெளிவாக கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அங்கே மறைச்சு இங்கே மறைச்செல்லாம் கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம். சில பேர் வீட்டிலேருந்து படிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், எனக்கு இந்த இயர் எக்ஸாம் பற்றி கவலை இல்லை, நான் அடுத்த வருஷம் எழுத போகிறேன், பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல். நல்ல பேஸு ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை எக்ஸாம் போடுறப்போ உங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் வேணும். ஒரு 3 மாதம் எப்படி படிக்கிறது, கடைசி 1 மாதம் எப்படி தப்பு இல்லாமல் ரிவிஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணுமே தவிர படிக்கிறதுக்கு ஓகே, படிக்கிறதுக்கு நல்லா படிக்கணும், எலாபரேட்டாக படிக்கணும். அதுக்கு நம்ம வீடியோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். மேக்ஸில் அசூரன்ஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா? கரெக்டாக 150 நாள் முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இயர் எண்டு வர கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தெளிவாக நோட்டு போட்டு எழுதுங்க. திரும்ப அதான் சொல்கிறேன், ஒரு நோட்டு போட்டு நீங்கள் ப்ராப்பராக எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நேற்று சில பேர் வர பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா அது உங்கள் லைஃப். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சிலவங்களை ரிப்பீட்டடாக பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சிலவங்க கமெண்ட்ஸ் வந்து நானே சொல்லணும்னு நினைப்பேன். ஸோ இப்போது ஞாபகம் வந்திருக்கு, சொல்கிறேன் இருங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுறேம்மா. இந்த சுரேஷ், கவி அவங்களாம் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன தமிழ் பேட்ச்லேருந்து நல்லா படிக்கிறீங்க, கண்டினியூஸாக படிங்க. சரிங்களா? நிறையா பேர்
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டில் ஒர்க் இருக்கிறதுனால டெய்லி எனக்கு ரிப்ளை பண்ண முடியல சார் அப்படின்றீங்க. நான் உங்களை ரிப்ளை பண்ணுங்கள், சும்மா இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. கொஸ்டினை சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கில் இது புரியலைன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து அடுத்த கிளாஸ் சொன்னேன்னா அடுத்த கிளாஸ் பாதி போயிடும். சரிங்களா? அந்த கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணோம்னா பட் ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன பண்ணிடுவேன், அந்த மெத்தடு வேறு கொஸ்டின்குள்ளே வரும்போது கொண்டு வந்துடுவேன். அதை புரியுதா? நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ டவுட்டில் மைண்டில் நான் எடுத்துப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத் கெமிக்கல் இன்ஜினியர் சார்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட 2020 பேட்ச்லேருந்து ஃபாலோ பண்ணுறாரு. சரிங்களா? 2020 பேட்சில் மேக்ஸ் பேட்ச் படித்தார். சரிங்களா? அப்போவுமே நல்லா படிப்பார். ஸோ அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் இப்போவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எனக்கு இதெல்லாம் தான் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம படிக்கிறவங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போது இதுக்காக தான் இப்போ 1 இயர் பேட்ச் கொடுத்தது. ஆக்சுவலாக சம்பத் சார் பார்ப்பீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஒருத்தவங்க படித்து முடிச்சுட்டு இவங்கள்ட்ட போகக்கூடாதுப்பா நினைக்கிறதுக்கும் படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் பரவாயில்ல படித்த டைமில் நல்லா கொண்டு வந்தாங்க, அவங்கள நம்பி இன்னும் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட அந்த கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். காலையில் டைமாக கரெக்டாக கிளாஸு, ஒரு நாள் கிளாஸாக ஒரு நாள் ப்ராக்டிஸ். பட் அந்த டைமை நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் எடுத்துக்கிறீங்க, அதில் தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. ஸோ நிறையா பேர் மெசேஜ் பார்த்தேன், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால தான் நான் பேசுகிறது இல்லை. சரிங்களா? அது மாதிரி குணசீலன், நந்தகுமார், மாரிமுத்து ரெகுலராக பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மலர் திவ்யா அப்படின்றவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் தேங்க்யூம்மா தேங்க்யூ. வேறு நான் ரெகுலராக பார்க்குறது கோகிலா ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க. பாலா கார்த்திகான்னு சொல்லி ஒருத்தவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்க நேம் எல்லாமே பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கீங்கன்றதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்து வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல, படிக்க முடியலை. இப்போ உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல சக்ஸஸ். நான் எடுத்த ஒரு முயற்சிக்கு எனக்கு ஒரு சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, இந்த 150 மணி நேரத்தை விட்டுறக்கூடாது. அந்த எனக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? ஏன்னா இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? எல்லாரும் அவங்க ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுது. ஸோ திரும்ப தோணிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த 150 மணி நேரத்தை விட மாட்டேன். யாரும் தயவு செஞ்சு எதுவும் நினைக்க வேணாம். கண்டிப்பாக என்னால் நைட்டு 12 மணி கூட எடுக்க முடியலனா கூட நைட்டு 2 மணிக்கு வீடியோ எடுத்தாவது 4 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? என்னோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத 150 நாள் எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். ரெகுலராக போகும். மேக்ஸிமம் சண்டே எடிட் பண்ணுறவங்க லீவு யாரும் பண்ண முடியலன்னா மட்டும்தான், அதுவுமே மேக்ஸிமம் விட மாட்டேன். ஃப்ரைடேவே எடுத்து கொடுத்துற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது தவிர்க்க முடியாத ஒரு இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒன்று வருதுன்னா மட்டும்தான் நிற்குமே தவிர 150 மணி நேரம் நிற்காதுமா. சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? பார்ப்போம் நம்ம இப்போ. இருங்க கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாமா? டவுட் இருந்தால் கேளுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைன் தி எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப், இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ நான் சொன்ன கொஸ்டின் மாதிரி எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் x² - y², இன்னொரு வேல்யூ என்ன சொல்கிறாங்க, x - y². இது ஒரு வேல்யூ. இதை நம்ம எப்படி எழுதலாம், x + y x - yன்னு பிரித்து எழுதலாமா? ஓகே, இதை x + y x - y எழுதலாம். இந்த வேல்யூ எப்படி எழுத முடியும், x - y² எழுதலாம். இப்போது இந்த x - y ரெண்டுலேயுமே இருக்குது, ஆனால் x + y இதில் இல்லை. பவரில் என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாமா? இப்போ வாங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். பவர் மெத்தட். எல்சிஎம்னா எப்படி இருக்கணும், பெரிய பவர். இப்போ x + yல பெரிய பவர் எது, மேலே ஒரு x + y இருக்குது, கீழே x + y இல்லை, அப்போ பெரிய பவர் 1 தான். x - yல பெரிய பவர் எது, மேலே ஒரு டைம் இருக்குது. சரிங்களா? கீழே 2 டைம் இருக்குது, அப்போது 2 தான் பெரிய பவர். புரிஞ்சுதா? இது எல்சிஎம். ஓகே, அப்போ ஹச்சிஎஃப், h = சின்ன பவர். x + yல சின்ன பவர்னா 0 தான். இங்கே பாருங்கள் 0 இருக்கா, இல்லாமல் இருந்துச்சு 0 போட்டிருக்கோம். அப்போது x + yல சின்ன பவர்னா 0, x - y பொறுத்தவரை சின்ன பவர் என்னது, 1. அப்போ இதோட ஆன்சர் 0னா தேவையில்லையா, x - y = h. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். x + y பவர் 1, x - y² இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். செக் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொன்ன லாஜிக் இங்கே சூட் ஆகுதா? இந்த மாதிரி x² - y² வந்தால் என்ன சொன்னேன், வித்தவுட் பவர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ x - y எங்கே இருக்கோ அதான ஆன்சர். ஸோ அப்போ x + y இதுவும் ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் தேடி எடுக்கலாமா? தென் இதில் இதுதான் ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? நான் சொன்ன லாஜிக் வருது பாருங்கள் அந்த கொஸ்டினில். மேஜர் கொஸ்டின் அந்த லாஜிக்கில் செட் ஆகுமா? அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம். அப்படி இல்லைனாலும் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும்ல. ஸோ இதை தாண்டியாக வரப்போது ப்ரொசீஜர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். 2வது கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? மீ போ வா நம்ம பார்த்த கொஸ்டின் HCF தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற டேர்ம் வந்துட்டாலே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த டேர்மில் பவரே இல்லாமல் எடுத்து எழுதிட்டா முடிஞ்சது. அப்போ ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். பி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17. ஓகே. ஸோ நம்ம பழைய கொஸ்டினோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க அப்படியே கொஸ்டின் நம்பர் போட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், நல்ல கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ராவில் இந்த A+B மாடல் அப்படியே அப்ளிகேஷனுக்குள்ளேயும் போயிடுவோம். சரிங்களா? நான் அப்ளிகேஷன் வரும்போது அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம் அடுத்து. இப்போ இதில் பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். தி சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 14. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 100. அதாவது என்ன சொல்கிறாங்க? A plus B sum of two numbers are 14 and sum of the square of two numbers A square plus B square equal to 100. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? Find the difference between two numbers A minus B equal to என்ன? சரிங்களா? equal to என்ன? சரியா? இதை எப்படியா சால்வ் பண்ணலாம்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்? A plus B இருக்குது, A minus B இருக்குது, A square plus B square இருக்குது. இந்த ஃபார்முலா எங்கே படிச்சிருக்கோம்? கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். ஃபார்முலா நம்பர் 3 என்னது? A plus B whole square plus A minus B whole square equal to 2 into A square plus B square. இந்த மாதிரி எடுக்கலாமா? இப்போ இதோட ஆன்சர் என்னது? A plus B whole squareனா 14 ஸ்கொயர் ப்ளஸ் A minus B தான் நமக்கு தெரியாதுல்ல, அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாமா? A minus B whole square equal to 2 into A square plus B square 100. அப்போ 2 into 100 200. அப்போது A minus B whole square equal to 200 minus 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4. A minus B whole square equal to 4னா A minus B equal to என்ன வருது? ஆன்சர் 2. ஓகேவா? ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். சரியா? இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு புரியுதா? இந்த லாஜிக்கை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் தெரியலைன்னா எடுத்து பாஸ் பண்ணி எழுதிடணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நடத்திட்டேன், வழி விட்டுட்டேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்துக்கோங்க, எடுத்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் மைண்டில் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியும். நான் உள்ளே நடந்துகிட்டே இருக்கேன், கொஸ்டினை கூட தெளிவாக பார்க்க முடியலன்னு யோசிப்பீங்க. நான் தான் தள்ளி நின்றுட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, திரும்ப தேவைன்னா நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை வேறு மெத்தடில் பண்ணுவோம். சரிங்களா? கொஸ்டினை முதல்ல ரீட் பண்ணுங்கள். இரு எண்களின் கூடுதல் 14, வர்க்கங்களின் கூடுதல். ஓகே, நான் இப்போ பாருங்களேன், 2 நம்பர் A plus B, 2 நம்பரை கூட்டினா எவ்வளோ இருக்குது? 14. 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ இருக்குது? ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 100. ஓகேவா? சரி, இப்போ நான் 2 நம்பரை நான் எடுக்க போகிறேன். இப்போ 2 நம்பரை கூட்டினா 14 வருதா? ஓகேவா? இந்த கொஸ்டினை நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ A plus B equal to 14 போட்டிருக்கோமா? A square minus B square equal to 100. இதை நானே பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ஆக பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், 14 வரணும், கூடுதல் 14 தானே. இது யோசிங்க, ஃபார்முலாவே இல்லாமல் பண்ணலாம். 13 1ன்னு பிரிக்கிறோமா? கூட்டுனா 14. சரிங்களா? 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. இது 100 விட அதிகமாயிருச்சு, இது கிடையாது. இப்போ 12 2ன்னு பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இதை பிரிக்கிறோம்ல, இப்போ நான் டேரெக்டாக 12 2ன்னு பிரிக்காம நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பர் வந்து பிரிக்கிறேன்னா என்ன ரீசனாக இருக்கும்? யோசிங்க. இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது? அதிகபட்சமாக 6 தானே இருக்குது. இங்கே நம்ம 1 டிஃபரன்ஸ்லேருந்து வரணுமா? இப்படி இதெல்லாம் யோசிக்கணும் ஆல்டர்னேட்டாக. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ அப்படி வரக்கூடாது. அப்படி வரலைன்னா வேற என்ன பண்ணலாம்? 1 டிஃபரன்ஸ் வரலாம், வர வேணாம். அப்போது பாதியாக பிரிப்போமா? இது எல்லாத்துக்கும் காமன். பாதியாக பிரித்தோம்னா 7 7. அப்போது 2 ஸ்கொயரும் 7 7 கூட்டினா 14. 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49 49 98. இது A plus B, இது A ஸ்கொயர் plus B ஸ்கொயர். சரிங்களா? 14 வருது, இங்கே வரல. அப்போ இதில் 1 குறைச்சோம்னா என்ன? 1 கூட்டினா 8. அப்போ இதில் 1 குறைக்கணும்ல, அப்போ 6. ஏன்னா இப்போ கூட்டும்போது என்ன வரணும்? 14. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. கூட்டுனா 100. ஆன்சர் வந்துருச்சா? கரெக்டாக எப்பயுமே பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இது நம்பர் 1, இது நம்பர் 2. A B ரெண்டும் 7 7ன்னு பிரித்தோம். அப்போ கூட்டும்போது 98 வந்துச்சு. ஆனால் இங்கே 14 தான், கூட்டும்போது 100 வரணும். ஸோ அப்போ 1 கூட்டிட்டு அங்கே 1 குறைச்சா என்ன ஆகும்? அப்படியே பேலன்ஸ் ஆகும்ல. 1 கூட்டி 1 குறைச்சோம்னா கூடுதல் மாறாது. அப்போ 8 6 14னா கூட்டும்போது எவ்வளோ வருது? 100. ஆன்சர் அப்போ என்ன வரும்? இரு எண்களின் வித்தியாசம் தானே கேட்குறாங்க. 8 6 கழிங்க, அதான வித்தியாசம். ஆன்சர் 2. பண்ணலாமா? இப்படி இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் மெத்தட்லையும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல். அதே மாடலில் பாருங்களா, இன்னொரு கொஸ்டின்.
இரு எண்களின் கூடுதல் sum of the two numbers is 14. சரிங்களா? ஓகே. a plus b equal to 14. இந்த லாஜிக்கலா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். Difference between the square of two number, அதாவது a square minus b square equal to 112. ஓகே. What is the difference between the number? a minus b கேக்குறாங்களா? ஓகே, இதுக்கு ஃபார்முலாவும் நமக்கு ஈஸி, லாஜிக்கும் ஈஸி. ஃபார்முலால பண்ணோம்னா ஃபார்முலா நம்பர் 5 தானே இது. நல்லா யோசிச்சு பாருங்க. a square minus b square equal to என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? a plus b a minus b யா? சரி, அப்போ இது கொடுத்துட்டாங்கல்ல 112 கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. சரி, a plus b யும் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க 14ன்னு சொல்லி. ஓகே, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது a minus b. அப்போ 14ஆல 112 கேன்சல் பண்ணலாமா? நாலாவது வாய்ப்பால எங்க 2 வரும்? ஒன்று 4 3 இருக்கும், இல்லை 4 8 இருக்கும். 4 8 32. இது ஒரு 140. 10 டைம்னா 140. அப்போ 8 டைம்னா 28 கம்மியா இருக்கும். சூப்பர். அப்போ 8 டைம் ஆன்சர். அப்போ a minus b equal to 8. இது லாஜிக்கலா ஃபார்முலா, லாஜிக்கல் இல்லாம ஃபார்முலா படி பண்ணிட்டோம். ஆன்சர் 8 வருது. ஸோ கரெக்ட். ஓகேவா? சரி, இப்போ இங்க ஆன்சர் பாருங்களேன். அங்க 2 4 6 இருந்துச்சு, இங்க பெரிய நம்பரா இருக்கு. அப்போ இங்கே தான் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் எடுத்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் அங்க பண்ண மாதிரி 14 கூடுதல்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 13 எடுக்கிறேன். 1 13 எடுக்கிறேன். ஆனால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 169, இங்கே 112 தான் வருது. அப்போ அதை விட்டுலாம். 2 12 எடுக்கிறேன். கூட்டும் போது 14. அப்போ 144 140. ஓகே, தேவையில்லை, இதை விட்டுலாம். 3 11. ஓகேங்களா? 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? ஓகே, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 11 ஸ்கொயர் பண்ணா 121. நியர்பை வந்துருச்சு பாருங்களேன். 121 மைனஸ் 9 118. 112 18 111 21 112. ஓகேங்களா? இதானே இங்க வந்திருக்கு. அப்போ நம்பரை கண்டுபிடிச்சோமா? ஒரு நம்பர் 3, இன்னொரு நம்பர் 11. ரெண்டையும் கூட்டினா 14. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சா 112. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, இவ்வளவுதான். நம்ம பண்ற விஷயத்த ஸ்பீடா பண்ணணும். பட் எதுனாலும் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? மேக்ஸை பொறுத்தவரை என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா இதை மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. சரிங்களா? ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன பெருக்கினா என்ன வரும், கழிச்சா என்ன வரும், அதெல்லாம் தெரியாது. ஒரு மனப்பாடமே பண்ணாம ஃப்ரீயா போய் எழுதலாம் மேக்ஸ் மட்டும். இதே ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற கடைசி நிமிஷம் வர மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதை மறந்துட்டோமா அதை மறந்துட்டோமா. மேக்ஸ்ல ஒண்ணுமே தேவையில்லை. வாய்ப்பாடு ஸ்கொயர் தெரியுமா, போதும். அதை வச்சு நம்ம யோசிக்க முடியும்ல. இப்போ எஸ், இந்த கொஸ்டினுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் முடிச்சுட்டு வரலாமா? என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஹெட்டிங் போடுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன். கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குமா? எல்லா கொஸ்டினையும் நோட் பண்ணி எழுதி சால்வ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன். இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ் இதுல இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுப்பேன். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்குமே இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துடும். சரிங்களா? இதில் ஸ்பேஸ் விட்டு வேணும்னா ஸ்பேஸ் விட்டு வரும், ஸ்பேஸ் இல்லாமல் வேணும்னா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பிரிண்ட் போட்டு அதில் எழுதி வச்சுப்பாங்க நம்ம நோட்ஸ் படி. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருப்பேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணாம், நான் பிரிண்ட் போட்டு படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு பேஜ் அதிகமாக வருது, நான் நோட்டில் சால்வ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. இதை என்ன பண்ணுவோம்னா, இதை தான் வந்து நான் முதல் நாள் அனுப்புவேன். நம்ம நார்மல் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக முதல் நாளே அனுப்பிடுவேன். 50 கொஸ்டின், ஒரு 30லேருந்து 50 இருக்கும். அதிகபட்சம் 50, குறைஞ்சது 30. இந்த 30 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டே உட்காந்து நோட்டில் எழுதிடணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு பேப்பர் விட்டுட்டு அப்படியே எழுத வேண்டியதான் கொஸ்டின். நான் காலையில் ஆரம்பிக்கும் போது 4:30 ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லுவேன், ஒரு பேப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கொஸ்டின் எடுப்பீங்க. இதே கொஸ்டின் நான் வச்சு அப்படியே சொல்லுவேன். இப்போ நான் சால்வ் பண்ணுவேன், நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணணும். சரிங்களா? அது அப்படியே டிஸ்பிளே கிளியராக இருக்கும். நான் சால்வ் பண்ணுறது மட்டும் தான் தெரியும், வாய்ஸ் கிளியராக கேட்கும். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ அப்ளிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் 2 டைப் இருக்கா. ஒன்று எல்சிஎம், இன்னும் ஒன்று HCF. ஓகேவா? சரி, எல்சிஎம்குள்ள என்னெல்லாம் லாஜிக் இருக்கு, HCFல எல்லாம் லாஜிக் இருக்குன்னா, ஒரு லாஜிக்கெல்லாம் விட்டுருங்க, கீவேர்டை படிங்க சரிங்களா? நம்ம ஏன்னா அதுக்குள்ள பாக்குறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். எல்சிஎம் பொறுத்தவரை வகுபடும், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். வகுபடும், இங்கிலீஷ்ல டிவிசிபிள். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வார்த்தை இது. ரெண்டாவது வார்த்தை கம்பைன்ட் ஆர் கோயின்சைடு ஆர் மீட்டிங் ஆர் மீட்டிங். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள். சரி, இதுக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த ஒன்று சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து, ஆர் சேர்ந்து, இந்த மாதிரி வார்த்தை. ஸோ அப்போ இதெல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணணும், என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்க்கணும். சிம்பிள். சரிங்களா? இதெல்லாம் வந்தா என்ன பார்க்கணும், எல்சிஎம். சரி, அப்போ HCF நான் எப்போ பார்க்கறது?
அதுக்கு 2 கீவேர்டு இருக்கு. என்ன கீவேர்டுனா மெஷரிங் டூல், தமிழ்ல அளவுகோல். நல்லா புரிஞ்சுக்கணும். மெஷரிங் டூல் இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? ரெண்டாவது ஒன்று மெஷரிங் டூல், ரெண்டாவது ஈக்குவல் ஷேரிங் இந்த வார்த்தையும் முக்கியம். ஈக்குவல் ஷேரிங்னா சமமாக பிரித்தல். ஈக்குவல் ஷேரிங் சமமாக பிரித்தல். 2. சரிங்களா? முதல் கீவேர்டு எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா டைரக்டா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், அளவுகோல் சமமாக பிரித்தல்னு வருதா HCF. இது எப்படி நான் சொல்றேன் பாருங்க, சின்ன கான்செப்ட். இப்போ ஒரு கடையில போய் துணி எடுக்க போறோம். சரிங்களா? ஒரு துணி துணி கடைக்காரர் என்ன சொல்றாரு, ப்ளூ கலர்ல ஒரு 100 மீட்டர் இருக்கு, இன்னொரு கலர் ரெட் கலர்ல ஒரு 150 மீட்டர் இருக்கு, இன்னொரு கலர்ல 200 மீட்டர் இருக்கு. ஆனா இப்ப கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் அளக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான அளவுகோல் எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, பொதுவான அளவுகோல். இது எல்லாத்தையும் எதில் அளக்கலாம், மீட்டர் ஸ்கேல்ல. இப்போ 100, 150, 200 எல்லாமே அளக்குறதுக்கு 50 மீட்டர் ஸ்கேல் போதும்ல. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 50 வருது. அப்ப 50 மீட்டர் ஸ்கேலை வச்சு எல்லாத்தையும் அளக்கலாம். இதுதான் HCF. ஓகே, இது நான் சொன்னது துணியில சொன்னேன், கிளாத்ல. இதே மாதிரி ஒரு பெரிய பீக்கர்ல லிக்விட் இருக்கு, அதாவது ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு அதுல அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கப்புடைய அளவு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? இது 2வது லாஜிக். இந்த மாதிரி அளவுகள்ல கேட்கலாம். ஓகே, அது மாதிரி ஒரு ஸ்கூல்ல பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலா இருக்காங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் ஈக்குவல் ஷேரிங். அப்படி கேட்டாங்கனாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், லாஜிக் இதுதான். சரிங்களா? சரி, வகுப்படும்னா என்ன? ஒன்னும் இல்ல, கண்ணை மூடிட்டு வகுப்படும்ன்ற வார்த்தை வருதா, ஆன்சரை போட்டணும். என்ன பண்ணணும், LCM. வகுப்படும் டிவிசிபிள்ன்ற வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா LCM, அவ்வளவுதான். 4 நம்பர் கொடுத்தா டிவிசிபிள், LCM. ஸோ கம்பைன்ட் இப்படின்னு கேட்டாங்கன்னா, சேர்ந்து, மீட்டிங் அப்படின்ற வார்த்தை வந்தா என்ன பண்ணணும், LCM கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டினுக்குள்ள போறோம். இந்த 4 வார்த்தையை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இந்த வார்த்தையை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இப்போ நான் எக்ஸாம் நீங்க முடிச்சுட்டு வருவீங்க, மதியம் ஆன்சருக்கு போடுவேன். அப்போ நான் திரும்ப வகுப்படும் வார்த்தை வந்திருக்கு பாருங்க, LCM சொல்லுவேன். அப்போ ஐயோ அதை பார்க்காம விட்டனே. இது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கீழே வர கமெண்ட், நம்ம கிளாஸ்ல பசங்க சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பேன், இவ்வளவு எல்லாத்தையும் ரீட் பண்ண இதை மட்டும் பார்க்கலையே அப்படின்வாங்க. அப்போ அந்த மீனிங்ல வர்றது இங்க பாருங்க, கம்பைன்ட், கோயின்சைட், மீட்டிங். அப்ப என்ன மீனிங், சந்தித்தல், ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக இணைந்து, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணிடணும், அது LCMக்கான ஆன்சர் அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? சரி, கொஸ்டின்குள்ள போலாமா? நல்லா புரிஞ்சுக்கணும்பா, இது பேசிக் முக்கியம். இப்ப இந்த மாடல்ல கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14, 16 ஆகியவற்றால் வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மிகச்சிறிய எண்ணுடன். ஓகேங்களா? ஆக்சுவலா வகுப்படும் சொல்லிட்டாங்களா? ஓகே, வகுப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 இடத்துல இதுக்கு ஆன்சர் இருக்கு. வகுப்படும்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LCM. எதுக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும், இந்த 10, 12, 14, 16க்கு LCM கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? LCM கண்டுபிடிச்சா என்ன வரும், இதுக்கெல்லாம் LCM கண்டுபிடிச்சா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 1600 நியர்பைல இருக்கிறனால இதுல கண்டிப்பா 1680 வரும். நீங்க LCM போட்டு பாருங்க. சரிங்களா? 1680 வருது. அப்ப இதுதான் ஆன்சரா, பிஆன்னு பார்த்தா பி கிடையாது. நல்லா கொஸ்டினை யோசிக்கணும். இப்போ இதுக்கு வகுப்படும் அப்படின்ற கீவேர்டுக்கு LCM பார்த்தா போதும். இது கூட வேற ஏதாவது சிம்பிள் வருதா அப்படின்னா, 3ஐ கூட்டினால், இந்த கீவேர்ட் 3ஐ கூட்டினால், வகுப்படும் வந்ததுக்கு LCM 3 கூட்டினாதான் இந்த ஆன்சர் வருது. அப்போ இதுல இருந்து 3 கழிக்கணும். 3 கழிச்சீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு வருது, 1677. இப்ப என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, 3 கூட்டுனா அதுல வகுப்படுமா? அப்போ இது கூட 3 கூட்டுனா இப்ப இந்த நம்பர் தான் வகுப்படுது. ஓகே, அதான் லாஜிக்கிங்க நமக்கு. சரி, நான் இந்த லாஜிக் எனக்கு லாஜிக்கலா படிக்க கஷ்டமா இருக்கியா, புரியல, எனக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். வகுப்படும்ன்ற வார்த்தை ஒண்ணு, வகுப்படும் அப்படிங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் முக்கியம்ப்பா. ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? வகுப்படும் இது கொஸ்டின். இப்ப கொஸ்டின், இங்க ஆன்சர் எழுத போறோம். இங்க ஆன்சர் வகுப்படும் இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வகுப்படும் 4 ஆன்சர் சொல்றேன். வகுப்படும் வகுப்படும். இது கூட கொஸ்டின்ல எக்ஸை கூட்டினால் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல எக்ஸை கழித்தால். நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டினால் நீங்க ஃபுல்லா எழுதணும். கழித்தால், எக்ஸை
பெருக்கினால் என்ன பண்ண சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த வகுப்படும் எண்ணில் எக்ஸை வகுத்தால் இப்படிலாம் சொன்னாங்கன்னா ஆப்போசிட் சைன் எடுக்கணும். கூட்ட சொன்னா கழிக்கணும், கழிக்க சொன்னா கூட்டணும், சரிங்களா? பெருக்க சொன்னா வகுக்கணும், வகுக்க சொன்னா பெருக்கணும். அதான் என் மேட்ரு. இப்போ வகுப்படும்ன்ற வார்த்தைக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். கூட்ட சொன்னா என்ன பண்ணிடுவோம்? மைனஸ் எக்ஸ். எக்ஸை கூட்ட தானே சொல்றாங்க, மைனஸ் எக்ஸ். இப்போ வகுப்படும்னா எல்சிஎம், கழிக்க சொன்னாங்கன்னா பிளஸ் எக்ஸ். வகுப்படும்னா எல்சிஎம், பெருக்க சொன்னாங்கன்னா டிவைடட் பை எக்ஸ், இங்க வகுக்க சொன்னாங்கன்னா இன்டு எக்ஸ். இதுபடிதான் இப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வகுப்படும் அப்படிங்கிற கீவேர்டு வந்திருக்கா, அப்ப எல்சிஎம். இங்க என்ன பண்ண சொல்றாங்க? கூட்ட சொல்றாங்க. கூட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே ஆப்போசிட்டா கழிக்கணும், கழித்தல் எக்ஸ். இதுதான் ஃபார்மேட். அப்போ இங்க என்ன எல்சிஎம்னு கண்டுபிடிச்சு மைனஸ் எதை கழிக்கணும்? 3. இங்க எல்சிஎம் 1280, 3 கழிச்சா என்ன வரும்? 1677. சரியா? இது ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு அடுத்து கீழே சம்ஸ் இருக்கும், ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணலாம். 1 சரிங்களா? இல்லையா இன்னொரு லாஜிக் சொல்றேன், அது எழுதிக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ஷன், அது இதை விட பெஸ்ட் வே. நம்ம டிவிசிபிலிட்டி பார்த்தோம்ல, அந்த வே. அதாவது எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினாலும் சொல்றாங்களா, ஃபர்ஸ்ட் லாஜிக். நம்ம என்ன பண்றோம்? 4ல் 1 தான் ஆன்சர், எல்லாத்துலயும் 3 கூட்டுறோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? 3ஐ கூட்டினால்னு சொன்னதுனால ஆப்ஷன் கூட 3 கூட்டியிருக்கோம். இப்போ என்ன வருது? 1680. இது 1683. இங்க 1686. 1697னா 1700. ஓகே, இப்போ கூட்டும் போது எதாலலாம் வகுப்படுதுமா? கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி, சரிங்களா? லாஸ்ட் எதுல முடியணும்? 10ல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எதுல முடியணும்? 0ல முடியணும். இது 0ல முடிஞ்சிருக்கா? இல்ல. இது 0ல முடிஞ்சிருக்கா? இல்ல. ஒன்னு இது ஆன்சரா இருக்கலாம், இல்ல இது ஆன்சரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா 10ல் வகுப்படுறதுக்கு? அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் இன்னொன்னு யோசிக்கணும் நம்ம. என்ன? 12 அப்படிங்கிற நம்பர் 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும்ல. 12 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும், சரியா? ஓகே, இப்போ இது பாருங்க 1 7 8, இது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஆனால் இது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? ஏன்னா 1 6 கேன்சல் ஆகும், 1 8 9, அப்போ 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும். அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்படியும் பண்ணலாம். 2 லாஜிக் சொல்லியிருக்கேன். பொறுமையா தெரியலனா பாஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போங்க, சரிங்களா? இதுல ஒரு 2 கொஸ்டின் நான் பண்றேன், 2 கொஸ்டின் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஹோம்வொர்க்குமே கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம பண்ணிடலாமா? எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 4ஐ கழித்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 4 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 கூட்டுனீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதுல பெரிய நம்பர் இது 15. 15க்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 15 12 ரெண்டும் 60வது வாய்ப்பாடுல 15க்கும் 12க்கும் எந்த வாய்ப்பாடு வரும்னா 60 வரும், சரிங்களா? அப்போ 60ன்னு பார்த்தோம்னா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சா 60, அது கூட 4 கூட்டுனா 64. இங்க கொஸ்டின் படி என்னது? 4 கழிச்சா இந்த எல்சிஎம் வரணும். 4 கழிச்சா தானே 60 வருது எல்சிஎம். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் 64. பொறுமையா நான் சொன்ன லாஜிக் படி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 20. ஓகே, இது உங்களுக்கான ஹோம்வொர்க். பொறுமையா ரீட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. ஹோம்வொர்க் நம்பர் 1, சேம் லாஜிக். எல்சிஎம் கண்டுபிடிங்க. பெருக்கும் போதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும், சரிங்களா? கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 23 முடிச்சாச்சா? 24. ஸோ இது பாருங்களேன், 2019ல் விஏஓ கேட்ட கொஸ்டின். கரெக்டா யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் இருந்தா பாத்தீங்கன்னா தெரியும். 2019ல் விஏஓ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இதுல எதுப்பா கீவேர்டு? உங்களுக்கு வகுப்படும்ன்றதான கீவேர்டு. இந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க, வகுப்படும். நான் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் அதே மாடலில் வந்து தான் கொடுப்பேன், சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் நான் சால்வ் பண்ணிடுவேன். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. 200க்கும் 300க்கும் இடையே எதால வகுப்படணும்? 6 8 9 ஆகியவற்றால் வகுப்படும். இது 3க்கும் எல்சிஎம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 2 அடுத்தடுத்த நம்பர் தானே. அப்ப அடுத்தடுத்த நம்பர்னா பெருக்கிக்கலாமா? 8 9 72. இந்த 72 2ஐயும் வகுக்கும் பிளஸ் 6ஐயும் வகுக்கும்ல. அப்ப இதுதான் எல்சிஎம். டைரக்டாவும் சொல்லலாம், சரிங்களா? இப்போ 72ஓட டேபிள் ஒன்றும் இல்லை. 72 இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுமா? 1. ஒரு லாஜிக் தெரிஞ்சிருச்சு. அப்போ 72ஓட மல்டிபிள் 2 72 எவ்வளோ? 144. 3 72 எவ்வளோ? 216. 4 72 288. 5 72 360. இப்படியே போகுது.
சரி, அப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? நம்ம கான்செப்ட் படி 200க்கும் 300க்கும் இடையே தானே. அப்போ இதெல்லாம் தேவையே கிடையாதா? 200க்கு அப்புறம் 300க்குள்ள அப்போ எதெல்லாம் வரும்? 216, 288. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? ஒன்லி 2 numbers. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ப்ரீவியஸ் இயர் விஏஓ குரூப் 4 கொஸ்டின். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த கொஸ்டின் தெரியலலாம் சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் இந்த எக்ஸாமில் பாதி பேர் தெரியலன்ற வார்த்தை தான் சொன்னாங்க. ஏன்னா போன கொஸ்டின் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். போன கொஸ்டினில் உங்களுக்கு கீவேர்டு என்ன சொல்லிட்டேன்? வகுப்படும் சொல்லிட்டேன். அப்போ நம்மளால யோசிக்க முடியும்ல, வகுப்படும்னா எல்சிஎம். இந்த இடத்துல எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 72 வருது. 72 200க்கு 300க்கு நடுவில் இல்லை. 72 இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும்? 2 72 எவ்வளோ? 3 72 எவ்வளோ? அப்படியே போகணும். அதில் இந்த லிமிட்டுக்குள்ளே எது வருதோ அதுதான் கேட்டிருக்காங்க. 2 நம்பர் இருக்கு, ஆன்சர் 2. கிளியராக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரியலையோ, அதாவது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அதில் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு தப்பு, நான் சொல்கிறத யோசிக்காமல் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா கிளாஸ்லையும் சரி, ஆன்லைன் கிளாஸ்லையும் சரி, என்கிட்ட ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி கொஸ்டின் புரியலைன்னு சொன்னால் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா கொஸ்டினை ஒரு தடவை வாசிங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே நம்மளை கோவத்தில் சொல்கிறாரு போல அப்படின்ட்டு வாசிக்க மாட்டாங்க. அப்படியே நேரில் இல்லைல்ல, அன்மியூட் பண்ணதை மியூட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. கொஸ்டினை கேட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சி பேரை சொல்லிட்டேன்னா அப்படியே லெஃப்ட் ஆயிடுவாங்க. இது நார்மலாக நடக்கிறது. அவங்க எல்லாரும் கிடையாது, ஒரு சிலவங்க. சரிங்களா? ஏதோ நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி அது பாயிண்ட் அவுட்லாம் பண்ணலை, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா கொஸ்டினை வாசிக்கிறீங்கல்ல, வாசிக்கிறதுல தப்பு நடந்தா கரெக்டாக புரிதல் இருக்காது. இதுதான் 90% ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. நான் அனலைஸ் பண்ணதில்லை. 90 கிடையாது, 95% கூட சொல்லலாம். ஏன்னா கொஸ்டினை பார்ப்போம், வேகமாக ரீட் பண்ணிடுவோம். தப்பு கொஸ்டினில் நம்ம ரீட் பண்ணதில் இருக்கும். அப்புறம் ஆன்சர் வரல எப்படி வரும்? அப்போது புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்கள் பண்ணுற தப்பும் அதுதான். கொஸ்டினை ஆன்சர் வரலையா, ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க. கொஸ்டினை மறுபடியும் இருந்து தெளிவாக வாசிங்க, டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்களேன். 95% ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் தப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கல் வகுத்தல தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். 2வது. 3வது நம்ம வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா, 3வது தான் யோசிக்கணும். இந்த 2 தான். இந்த 2 சால்வ் பண்ணீங்கன்னா 99.99% முடிஞ்சது. அந்த 1% யாருன்னு தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் இப்போ கேட்டுட்டு நோட்டு போட்டு எழுதாம நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க பாருங்க, நீங்க தான் அந்த 1%. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, அது திருத்தவும் முடியாது. இந்த மாதிரி நான் எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. சரிங்களா? அது யாருன்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாறுங்க. இது நான் உங்களை குறை சொல்லலை. நீங்கள் யோசிங்க, உங்கள் கூட போட்டியாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கிளாஸ் ரூமில் கிடைக்கும். சரிங்களா? ஒரு இன்ஸ்டியூட்லையோ ஒரு லைப்ரரியிலையோ படிச்சிங்கன்னா அங்கே ஒரு போட்டி கிரியேட் ஆகும். அந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும். நம்மளை சுற்றி 4 பேர் உட்காந்து படிக்கிறான், நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? சரி எடு புக் எடு, நம்மளும் படிப்போன்னு தோணும். படிக்கிறீங்களோ இல்லையோ, மைண்டில் நிற்கலை, 4 தடவை வாசி. ஒருத்தன் காலையிலேருந்து மதியம் வரை சாப்பிடாம செய்யாமல் ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடாம வெளியே போகாமல் ஃபுல்லாக உட்காந்துருப்பான். நமக்கு வெளியே போகணும்னு தோணும், போய் ஒரு டீ குடிச்சு வந்துடலான்னு தோணும். அவனை பார்த்தா போக தோணாது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது ஃபீல் பண்ணணும்னா அந்த மாதிரி என்விரான்மெண்ட் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் என்னோட எய்ம். இப்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியை பொறுத்தவரை 24 hours ஸ்டடிகள் மெயின். அதை தான் சொல்லுவேன். சரிங்களா? கிளாஸ் இருக்குது, கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடிகளில் உட்காந்து படிங்க. நைட்டு மெயினாக நிறைய பேர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஸ்டடிகளில். எதுக்காக சொல்கிறேன்னா இதுதான் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன். ஒரு 4 பேர் உட்காந்து படிப்பான் ஃபர்ஸ்ட் நாள், அடுத்த நாள் 6 பேர் ஆகும், அடுத்து குரூப் டிஸ்கஷன் 8 பேர் ஆகும். இதுதான் என்ன ஆகும்னா நம்ம கண்டினியூஸாக படிக்கணும், ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கானே, அதை நம்ம லைவாக பார்க்குறோம்ல. நம்ம எங்கேயோ இருக்கோம். இப்போ நீங்கள் எங்கேயோ வீட்டில் இருக்கீங்க, யாரெல்லாம் படிக்கிறேனே தெரியாது. 4 மணிக்கு லைவ்ல ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 50 பேர் லைவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீமியரை பார்க்குறாங்க நம்ம கிளாஸை. இப்போ அந்த 50 பேருமே லைவ்ல உட்காந்து பார்க்குறான்னு தெரியுமா? ஆன் பண்ணி வச்சுட்டு சில பேர் தூங்குவான். இது நம்ம நினப்பு. ஆனால் உண்மையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல 50 பேர் உட்காந்து பார்க்குறானே, நம்ம ஏன் தூங்கணும்? எந்திரி உட்காரு, பிரிஸ்கா பாரு, நோட் எடுத்து எழுதுங்க அப்படின்னு நினைப்போம். சில பேர் தூக்கத்தில் ஒரு டைம் பார்ப்போம், அப்புறம் காலையில் 9 மணிக்கு எழுந்து எழுதுவோம். அதுக்கு நீங்கள் காலையில் நல்லா தூங்கிட்டு 9 மணிக்கு பதிலாக ஒரு 7 மணிக்கு எழுந்து நல்லா படிங்க. 2 வேலை பண்ணுறது, ஒரு வேலை பண்ணுறதே இன்னொரு வேலை பண்ணுறது, நம்ம ரொம்ப பெரிய திறமசாலியாக நினச்சி ஒரே டைமில் 3-4 வேலை பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் திறமசாலி தான் இல்லைன்னு சொல்லலை, உங்கள் திறமையை ஒரு வேலையில் காட்டுங்க, எஃபிஷியன்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி 2-3 வேலைகளை பார்க்காதீங்க. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே ஹெட்செட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்போன்னு இருக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கிறோம். 100% இன்வால்மெண்ட்டில் படிக்கும்போது புரிகிற விஷயம் வேறு. அது அறகுறையாக நீங்கள் படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் புரியலன்னு அது மேலே தப்பு சொல்லக்கூடாது. மேக்ஸை நோட் எடுத்து எழுதாமல் வராதுப்பா. சரிங்களா? அது நான் சொல்கிறேன் திரும்ப. சில பேர் நோட் எடுத்து எழுத மாட்டீங்க. இப்போ நான் வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நல்லா வெறிக்க பார்க்குறது, என்னடா இது, என்ன தான் பண்ணுறாரு இவர், அடிக்கிறாரு 4-2 பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்து போன முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆன்சர் வரும்?
யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. எனக்குலாம் சில பேர் கிளாஸ்ல பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகும். கிளாஸ் சால்வ் பண்ண முடிச்சிருவேன், முடிச்சு நோட்டில் எழுதுங்கன்னு சொல்லுவேன், எழுத மாட்டான். அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான் போடையே. அதில் என்ன கிடைக்குது? எழுதணும். மேக்ஸை பொறுத்தவரை 3 ஸ்டெப் எழுதுனீங்கன்னா 4வது ஸ்டெப் போவீங்கல்ல, அங்கே உங்களுக்கு தெரியும் 2 ஸ்டெப்ல தப்பு வருது. இப்போ இந்த தப்பு உங்க நோட்ல நல்லா புரிஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்போ தப்பு நோட்ல வரும்போது என்ன பண்றோம்? இந்த இடத்துல தப்பு வருது அப்படின்னு புரியுது. நம்ம ரெகுலரா போற பாதையில ஒரு டைம் 2 டைம் கல்லு தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அடுத்த டைம் பார்த்து போவோம். சரிங்களா? நீங்க அந்த பாதையிலேயே போகல, நார்மலா யோசிங்க. புதுசா அன்னைக்கு போய் ஒரு பாதையில போறீங்க, அந்த பாதையில கல் இருக்குமா, மண் இருக்குமா, ரோடு நல்லா இருக்குமா, எதுவுமே தெரியாது. இப்படிதான் எக்ஸாமுக்கு போகாதீங்கன்னு சொல்றேன். மேக்ஸை பொறுத்தவரை நல்லா பழகுங்க, எல்லா ஃபார்முலாவையும் பழகுங்க. பழகிட்டு இங்கெல்லாம் தப்பு நடக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன்ல, இந்த கொஸ்டின் தான் இங்க தப்பு பண்ணுவீங்க, அப்போ அது உங்களுக்கு புரியணும்ல. அப்போதான் நீங்க ஒரு ஸ்மூத்தான டிராவலை பார்க்க முடியும், ஸ்மூத்தா டிராவல் பண்ணி போய் சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்பவே நோட்ல திரும்ப 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 எழுதி தப்பா குறைங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 6 clocks where buses. இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன்? இந்த மாதிரி கிளாக் சம்மு உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல சொல்லியிருப்பேன். ஐ திங்க் நான் 5வது வீடியோ நினைக்கிறேன், 3வது வீடியோப்பா, சாரி 3வது வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா 2 வீடியோ ஸ்கூல் புக் பார்த்தோம்ல, 3வது வீடியோ சொல்லியிருப்பேன். ஒரு டைம் எடுத்து பாருங்களேன். கிளாக்குன்னு கேட்டாலே 2 மெத்தட் இருக்கு. ஒரு கிளாக்கு 1 மணிக்கு ஒரு டைம், 2 மணிக்கு ஒரு டைம் அப்படின்னு கேட்டா நம்பர் சிஸ்டம். அதுவே ஒரு கிளாக்கு மணிக்கு ஒரு முறைன்னு கேட்டுருவாங்க, அப்படி கேட்டாலும் நம்பர் சிஸ்டம். இங்க there are 6 clock, there are 5 clock இந்த மாதிரி கேட்டா, நம்பர் ஆஃப் கிளாக்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு அது எங்க வந்துடும்? LCM HCFல வந்துடும். சரிங்களா? நம்பர் ஆஃப் கிளாக்ஸ். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கோங்க. there are 6 clocks where buses at a time interval of 2, 3, 4, 5, 6, 10 seconds respectively. If all clocks are starts at the same time, then how long time take to buses simultaneously, and how many times all are buses simultaneously in 2 hours? சரிங்களா? ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்க, இது சால்வ் பண்றதுக்கு இடம் வேணும் இல்லைங்களா? அதான் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பாருங்க, கரெக்டா என்ன எந்த இடத்துல நம்ம கீவேர்டு இருக்குன்னா, ஒன்றாக அப்படின்னா என்னது? கம்பைன்ட் ஆர் சைமல்டேனியஸ்லி இந்த வார்த்தை வந்திருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப LCM கண்டுபிடிக்கணும். இப்போ LCM அப்படியே கண்டுபிடிச்சு பார்ப்போமா? 10 அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 6. 10 6 டிவைட் ஆகக்கூடிய இடம் 30. 30 4ல வகுப்படாது, அப்போ 60. 60 எல்லாத்தையும் வகுக்கும்ல, 2, 3, 4, 5, 6 எல்லாமே 60ல வகுப்படும். அப்போ 60 தான் LCM. இங்க என்ன கொடுத்துருக்கு? வினாடிகள். இங்கிலீஷ்ல செகண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சா? அப்போ 60 வினாடி தான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? LCM. சரிங்களா? அதாவது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன கொஸ்டின்னா, ஒரு கிளாக் இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு 6 கடிகாரம் இருக்கு. 1, 2, 3, 4, 5, முன்னாடி ஒன்று போட்டுக்கலாமா? 6. 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட், 10 செகண்ட், இப்படி ஒலிக்குது. அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2 இது 2 செகண்ட், அடுத்து 4, 6, 8 2வது வாய்ப்பாடுல போகும். இது 3, 6, 9, 12 3வது வாய்ப்பாடுல போகும். இது 4, 8, 12 4வது வாய்ப்பாடுல போகும். இது 5, 10, 15, 20 5வது வாய்ப்பாடுல போகும். இப்படி ஒரு நம்பர் போய்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே ஒலிக்கும்னா 60. இதுலயும் 60 வரும், இதுலயும் 60 வரும், இங்கேயும் 60 வரும். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வரக்கூடிய ஒரு நம்பர் தான் 60. அதுதான் இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சதா? அப்ப LCM வேல்யூ 60 வினாடி. சரிங்களா? LCM கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்கறாங்க? 2 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? நல்லா புரிஞ்சு தெளிவா ஆன்சர் பண்ணணும். ஒரு டைம் எல்லாமே சேர்ந்து ஒலிக்க எவ்வளவு நேரம் ஆகுது? 60 செகண்ட். 60 செகண்ட் அப்படின்னா 1 மினிட். கரெக்டா? சரி, 1 மினிட். சரிங்களா? ஒரு நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்து ஒரு டைம் ஒலிக்கும்னு சொல்றாங்க. இப்போ 2 மணி நேரத்துல 2 ஹவர்ஸ்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கு? 2 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா 60 நிமிஷம்னா 1 ஹவர், இன்னும் ஒரு 60 நிமிஷம் 1 ஹவர், மொத்தம் 120 மினிட்ஸ் இருக்கு. கரெக்டா? இது புரிஞ்சதா? 2 மணி நேரத்துல ஒரு நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்து ஒலிக்குன்னா 2 மணி நேரத்துல 120 டைம் ஒலிக்குமா? இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஆன்சர் 120 கிடையாது, இது கூட எப்பயுமே +1. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 121. இது மேக்சிமம் 99% தப்பு பண்ணக்கூடிய இடம். ஏன் இந்த 1ன்னா செக்அப், நல்லா புரிஞ்சுக்கணும். செக்அப் ஆர் செக்கிங் பர்பஸ், செக்கிங் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. என்ன செக்கிங்ப்பா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், 6 கிளாக் இருக்குல்ல, 6 கிளாக்ல நான் ஒரு கிளாக்ல பேட்டரி போடல, யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கிளாக் என்ன செய்யாது? அலாரம் அடிக்காதுல்ல. அப்படி அலாரம் அடிக்கலைன்னா இந்த 5 கிளாக் தான் அடிக்கும், இந்த 1 அடிக்காது. நமக்கு கான்செப்டே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணணும். கரெக்டா? செக் பண்ணும்போது எல்லாமே அலாரம் அடிச்சா அதை பேஸா வச்சுதான் அடுத்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே,
இப்போ எல்லாமே எல்லாத்துலேயும் நான் வந்து பேட்டரி போட்டிருக்கேனா, எல்லா கிளாக்குமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன். எல்லாமே ஒரே டைம் ஒழிக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் ஒழிச்சிருச்சா, அப்போ ஓகே, அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இந்த செக்கிங் ஒன்னா நோட் பண்ணணும். சரிங்களா, இது ஒரு லாஜிக். சரி, ஓகே, அப்போ நமக்கு இந்த கிளாக் மட்டும் தான் கேட்பாங்களா? இந்த அப்ளிகேஷனை பாருங்க, அந்த ஒரே சம்ல அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிக்கிறேன், உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. இதுல கிளாக் மட்டும் கிடையாதுமா, என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, ஒன்று கிளாக்கு, இதே மாதிரி ரெண்டாவது சிக்னல் கேட்பாங்கப்பா. சிக்னல் லைட் இருக்கு இல்லைங்களா? இப்போ சும்மா சிம்பிளா 3 லைட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டு, கிரீனு, எல்லோ, இந்த மாதிரி 3 லைட் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, 3 லைட்டும் எப்போ சேர்ந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, RG எல்லோ 3 லைட், சரிங்களா, 3 சேர்ந்து. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 2 செகண்ட், இது எவ்ரி 3 செகண்ட், இது எவ்ரி 5 செகண்ட். அப்போ 3 சேர்ந்து எப்போ ஒழிக்கும், 30 செகண்ட். சரிங்களா, இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இதே கொஸ்டின் என்ன கேட்பாங்க, 1 ஹவர்ல எத்தனை டைம்னு கேட்பாங்க. 30 செகண்ட்னா 1 நிமிஷத்துல 2 டைம். அப்போ 1 ஹவர்ல 120 + 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பிளிங்க் ஆகணும், அந்த ஸ்டார்டிங் பர்பஸ் வச்சு தான் ஆன் பண்ணணும். சரிங்களா, இது ஓகே. இதே மாதிரி வேற என்னப்பா கேட்கலாம் அப்படின்னா, ரேஸ், ரன்னிங் ரேஸ். சரிங்களா, in a running race of there are 5 members running at a circular path அப்படின்னு சொல்லலாம். there are 3 members. இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ABC. A வந்து இந்த ஒரு வட்டத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்துப்பாரு, B வந்து 6 நிமிஷம் எடுத்துப்பாரு, C வந்து 10 நிமிஷம் எடுத்துப்பாருன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வட்டப்பாதையில் 3 நபர்கள் ஓடத் தொடங்குகின்றனர். அவர்கள் முறையே A என்பவர் ஒரு வட்டத்தை முடிப்பதற்கு 5, B 6, C 10 நிமிடம் எடுத்துக்கொள்கிறார். மூவரும் எப்பொழுது சந்திப்பர் அப்படின்னு கேட்கலாம். அப்ப சந்திப்பர் வார்த்தை வந்துருச்சா, சந்தித்தல், ஒன்று சேர்ந்து, அப்படி வந்தா எல்சிஎம் 5க்கும் 6க்கும் 10க்கும் எல்சிஎம் என்ன, 60. அப்ப 60 நிமிஷம் அப்படின்னா எவ்வளவு நேரம், 1 ஹவர். அப்போ 1 ஹவர்ல மீட் பண்றாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 5 மணி நேரம் ஓடுறாங்க. அப்போ எத்தனை டைம் மீட் பண்ணாங்க, கொஸ்டின் புரியுதா? எவ்வளவு நேரம், டைம் இன்டர்வல், as well as how many times they are meet each other அப்படின்றாங்க. அப்போ இவங்க 3 பேரும் 5 மணி நேரம் ஓடுறாங்கன்னா ஒரு டைம் மீட் பண்ணா 1 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரத்துல 5 டைம் மீட் பண்ணிருப்பாங்க +1. இப்பதான் இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, லாஜிக் நல்லா புரியும். இப்போ 5 பேர் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க, 5 பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓட ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஆளுக்கு ஒரு ஆள் இங்க, ஒரு ஆள் அங்க, அப்படி ஓட முடியுமா? ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க, 5 பேரும் ஒரே இடத்துல ஓட ஆரம்பிப்பாங்களா? அப்ப 5 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். இதுதான் செக்அப், ஒரு மீட்டிங் செக்அப். எல்லாம் ஒன்னா இருக்குமா, ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த மீட்டிங் இருந்துச்சு இல்லைங்களா, இது நம்ம கவுண்ட்ல வராதா? அடுத்து 1 மணி நேரம் முடியிறப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங், இதான் 1. அடுத்து 1 ஹவர், 2, 3, 4, 5 மணி நேரம் முடியிறப்போ மொத்தம் 5 டைமா? இந்த 1ஓட சேர்த்து மொத்தம் எவ்வளவு ஆச்சு, 6 டைம் மீட் பண்றாங்க. கிளியரா இருக்கணும். 3 கான்செப்ட் திரும்ப திரும்ப இதான் வருது. ஒன்னு கிளாக் வரும், கிளாக் இல்லைன்னா ரன்னிங் ரேஸ் வரும், ரன்னிங் ரேஸ் இல்லையா சிக்னல் வந்துடும். 3 ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால பொறுமையா எழுதிக்கோங்க. ஏன்னா நான் கொஸ்டினை கவுண்ட் பண்ணியெல்லாம் 10 கொஸ்டின் வருது, 5 கொஸ்டின் வருதுனால எடுக்க மாட்டேன். 1 ஹவர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து முடிச்சிடணும். எனக்கு இதுதான் கான்செப்ட். சரிங்களா, ஓகே. இப்போ இது பாருங்க, 3 டிஃபரெண்ட் கண்டெய்னர்ஸ் கண்டெயின். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல there are 3 different containers, 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர், மிக்சர் ஆஃப் மில்க் வாட்டர் ரெஸ்பெக்டிவ்லி சொல்றாங்களா? அப்போ 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர், இந்த மாதிரி 3 லிட்டர் சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. அனைத்தையும் சரியாக அளவிடக்கூடிய பெரிய அளவீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 3ஐயும் அளக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் சொன்ன கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. மெஷரிங் ஸ்கேல், பிக்கஸ்ட் மெஷர் கேன் பி மெஷர். இதுக்கு பேர் என்னது, மெஷரிங் ஸ்கேல். டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் எக்ஸாக்ட்லி சொல்றாங்களா, அந்த கான்செப்ட் வந்துருச்சா? மெஷரிங் ஸ்கேல், சரியாக அளவிடக்கூடிய, இதுதான் கீவேர்ட். அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, HCF. HCF கேட்டா நான் சொன்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. 496, 403 டிஃபரன்ஸ் எவ்வளோ? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 93. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. ஒரு ஸ்டெப் பண்ணிட்டோமா? இப்போ இது 2 டிஜிட் வந்துருச்சா? நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் 3 டிஜிட்ல இருக்கு. இப்போ HCFனா என்ன, எல்லா நம்பரையும் வகுக்கிறது தான் HCF. இப்போ இது 3ஐயும் வகுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது 2க்கு டிஃபரன்ஸ் பார்த்துருங்களேன். இப்போ இது 2க்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ வருது. 400ல 700னா ஒரு 300, ஒரு 310 வருதா? ஓகே. இப்போ ஒரு டிஃபரன்ஸ், எந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நான் இந்த 2 பார்த்தேன், இந்த 2 பார்த்துருக்கேன்னா நீங்க ஏதோ ஒரு 2 பார்த்துக்கோங்க.
இப்போ 496க்கும் இதுக்கும் கூட பார்க்கலாம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் ஏதாவது வகுப்படுதான்னு பாருங்க. இப்போ 93 21 4 எவ்வளோ 84 21 5னா 100க்கு மேலே போயிருது. அப்போ இது கிடையாது ஆன்சர். 27னா 2 27 54 3 27 81 அப்போ 4 27னா 108. ஸோ இதுவும் இல்லை. 31 3 31 எவ்வளோ 93 10 31 எவ்வளோ 310. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்னது 31 தான். எது எல்லாத்தையும் வகுக்குதோ அதான ஆன்சர். என்னடா கொஸ்டின் ஈஸியாக வருதுன்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கு. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்க லிட்டர்ஸுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸை எது வகுக்குதோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஆப்ஷன் தான். நான் எடுக்கல அந்த ஆப்ஷன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஆப்ஷன் அப்படியே கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்போ லாஜிக் நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, டிஃபரன்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. அதாவது இன்னொரு மெத்தட் இருக்குமா, நீங்க யோசிக்கிறதுக்காக சொல்றேன். இவ்வளோ ஈஸியாவா இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் மெத்தட் என்னன்னா நான் கண்டுபிடிச்சது. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இது நம்ம நார்மலாக தெரிஞ்சது தானே. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்ன ஆகும், இதெல்லாம் டிவைட் ஆகும் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நமக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியணும். ரெண்டுல எது பெருசு சிறுசுப்பா? இப்போ நான் சொல்றேன்ல HCF எல்லாத்தையும் வகுக்கும்னு சொல்றேன். ஒரு LCMமும் இருக்கு, HCFும் இருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? LCM இஸ் கிரேட்டர் தென் HCF, HCF இஸ் கிரேட்டர் தென் LCM, HCF இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு LCM, HCF இஸ் ஈக்குவல் டு n இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு LCM. இதில் எது கரெக்டு? எது கரெக்ட்? n h equal to LCM greater than less than greater than or equal to less than or equal to இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ இதில் எது கரெக்டாக இருக்கும்? LCM ஆல்வேஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். HCF சின்னதாக இருக்கும். ஓகே, இது சரி. ஓகேவா? LCM பெருசாக இருக்கும், HCF சின்னதாக இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, NH நம்பர் ஆஃப் HCF equal to LCM இதுவும் சரி. எப்பயுமே HCF ஏதோ ஒரு நம்பரால பெருக்கி பாருங்களேன், LCM வந்துடும். ஓகே, ஏன்னா HCF அப்படிங்கிறது LCMக்குள்ள ஒரு பார்ட்டு தான். LCMனா என்ன, ரெண்டு நம்பரோட மடங்கு. HCFனா ரெண்டு நம்பரோட வகுத்தி தானே. அப்போ கண்டிப்பா HCF வந்து LCM வந்து HCF ஓட மடங்கா தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட். சரி, என்ன சொல்ல வந்தேன் இந்த கொஸ்டின்ல? ஆமா, இதோட வேற இன்னொரு மெத்தட்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல் டிவிஷன் மெத்தட்ல போடுவோம். சரிங்களா? லாங் டிவிஷன் மெத்தட், இதுக்கு பேர் எல் டிவிஷன்ல லாங் டிவிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ரெண்டு நம்பர், இப்ப நான் எக்ஸாம்பிள் 496 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே 403. இத ஒரு டைம் எடுத்தா எவ்வளோ 403 டிவைட் பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. டிவைட் பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 93 இருக்கா? இப்போ ப்ரீவியஸ் டிவைசர் அஸ் ஏ டிவைடண்ட் ரூல் புரியுதா? முன்னாடி எது வகுத்துச்சோ அதுதான் இப்ப வகுப்பட போகுது. 403 இப்போ 93 டிவைட் பண்ண எத்தனை டைம் வரும்? 493 360. அது ஒரு 72 4 டைம் 490 360 12 372. இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 31. இப்போ ப்ரீவியஸ் டிவைசர் அஸ் ஏ டிவைடண்ட் ரூல் உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும்? 93 3 31 எவ்வளோ? 93. இப்போ ஆன்சர் 0 வருதா? இப்போ எப்போ 0 ஆச்சு, எதனால 0 ஆச்சு? 31 வகுக்கும் போது 0 ஆச்சா? அப்போ 31 தான் ஆன்சர் நீங்க கொண்டு வருவாங்க. இதுதான் ஆக்சுவலா சால்வ் பண்ற வே. பட் நான் என்ன சொல்றேன், இதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை. இது மாதிரி வகுத்துக்கிட்டே போய் கடைசி எங்க 0 வருதோ, எதனால 0 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ ஒரு லாஜிக் இருக்கு. அதை விட நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ 496 403 வந்துச்சுன்னா ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 93 இதை எந்த நம்பர்லாம் வகுக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இதை வகுத்துச்சுன்னா அந்த நம்பர் இதையும் வகுக்குதா இதையும் வகுக்குதான் செக் பண்ணணும். வகுத்தா அதுதான் ஆன்சர். அவ்வளவுதானே? இது ஒரு லாஜிக். ரெண்டு லாஜிக் இருக்கு, எப்படி வேணா பண்ணுங்க. சரிங்களா? அது உங்க இஷ்டம். அடுத்து பாருங்க, தி கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த். சேம் லாஜிக் பாருங்க. இதை நம்ம எப்படி பண்ணலாம் யோசிங்க. 7 மீட்டர் 7 மீட்டர் அப்படின்னா 700 சென்டிமீட்டர். 385 சென்டிமீட்டர். 12 மீட்டர் 95 1295 சென்டிமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் எடுக்கிறோம். என்ற நீளத்தை சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் எது? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளோ வரும்? 315 வருதா கழிக்கும் போது? ஓகே, சரி. அப்போ இதோட நிப்பாட்டில் அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். ஏன்னா இதுதான் நியர்பை நம்பர். இதை யோசிக்க கூடாது. இப்போ நான் இது ரெண்டையும் பார்த்துட்டேன், அப்போ இங்க இருந்து அதை பார்க்கவானா? அது நம்ம இஷ்டம், உங்க திறமை. எதை வேணா சால்வ் பண்ணலாம். ஆனா நமக்கு என்ன வரணும்னா கிடைக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா வரணும். இப்போ நான் இதுல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து 315 எடுத்தேன். இப்போ 315க்கும் 385க்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டேன் டேரக்டா. எனக்கு என்ன வந்திருக்கு? இப்போ 70 வருதா? அப்ப 70 எது டிவைட் பண்ணும்? 15வது வாய்ப்பாடுல 70 வருமா? வராது.
25 பண்ணல 75 வரும், இதுவும் வராது. 35 ரெண்டா என்ன வருது, 70 வருதா? ஸோ ஓகே. 42ல வருமா 70? வரல. அப்ப கண்ணை மூடிட்டு 35 தான் ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு மேல டவுட் இருக்கா? 2 35 70, அப்ப 700 வரும். 35 10 எவ்வளவு? 350. அது கூட ஒரு 35 கூட்டினா 385 வருதா? எல்லாமே டிவைட் ஆகும். அப்படி ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா ஒரு குழப்பம் இருக்கு, இந்த நம்பர் வருமா வராதா அப்படின்னு இருந்தா அந்த நம்பரை வச்சு எல்லாத்தையும் வகுத்து பாருங்க. எல்லாம் வகுப்படுதா? கண்ணை மூடிட்டு எழுதிட்டு வந்துருங்க. அதுதான் ஆன்சர். HCFனா என்னது? எல்லாத்தையும் வகுக்கணும், அதுக்கு பேர் தான் HCF. அதோட மீனிங் என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க, இது ஒரு சிலவங்களுக்கு இருக்க டவுட் மாதிரி இருக்கும், அந்த டவுட் உள்ள இருக்கும். எல்லாத்தையும் வகுக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் என்ன இருக்கு? 35 இருக்கு. நான் என்ன சொல்றேன்? ஆன்சர் 35 இருக்கு, ஆன்சர் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு என்ன தோணும்? அப்ப 5 எல்லாத்தையும் வகுக்கும்ல அப்படின்னு தோணும். பட் என்ன கொஸ்டின்? சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம். அதனாலதான் அதுக்கு பேரு HCF. ஃபேக்டர்ல ஹையஸ்ட் எது? 35 எல்லாத்தையும் வகுக்குது, 5 எல்லாத்தையும் வகுக்குதுன்னா அது ரெண்டுல ஹையஸ்ட் எது? 35 தானே. அப்ப அதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? அது தெளிவா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. இதை நீங்க சால்வ் பண்றீங்களா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது மூணாவது ஹோம்ஒர்க் நம்பர் 3. சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்றீங்க. நீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் நான் ஈஸியானதான் கொடுக்குறேன், கொஞ்சம் சால்வ் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஈஸியா தான் கொடுப்பேன், நான் ஒன்றும் கஷ்டமான சம கொடுக்கவே மாட்டேமா. திரும்பவும் சொல்றேன், நான் சால்வ் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஈஸியா இருந்தா கொடுப்பேன். கண்டிப்பா சால்வ் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எனக்காக நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரிங்களா, இந்த 150 ஹவர்ஸ் நான் ஓய்வு இல்லாம ஓட ரெடியா இருக்கேன். நான் ஓடுறதுக்கு எனக்கு ஏதாவது பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் நான் பார்த்து மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா உங்க கமெண்ட் ஒன்று. ரெண்டாவது விஷயம், முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சர்க்கிள், சரிங்களா, கொஞ்சம் படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க நீங்கள் விரும்பினால். சரிங்களா? யாரையும் கம்பல்ஷனோ ஃபோர்ஸோ பண்ணலை. ஸ்டேட்டஸ் வச்சவங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சாதான் கொடுப்பேன்லாம் சொல்லலை. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க, சும்மா ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். வேணும்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸ் ரெகுலராக போகிறதுக்கு. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருப்பேன். ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்கும் போது நீ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்ட்ரென்த் நிறையாவே இருக்காங்க. சரிங்களா? இப்போ காலையில் மார்னிங் கிளாஸ்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 100லேருந்து 200 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கே சான்ஸ் இல்லை. சரிங்களா? ஏன்னா நான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணணுங்கிற சர்வீஸில் தான் பண்ணுறேன், நிப்பாட்ட மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் சைடு கொடுக்க வேண்டிய விஷயத்த நான் நிறைவாக கொடுக்குறேன். உங்கள் சைடு உங்கள் மனசுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் போனதே சொன்னேன் இல்லைங்களா, நிறையா பேர் நம்ம வீடியோவை எடுத்து கண்டென்ட்டை எடுத்து அவங்க படித்து போடுறாங்க, அவங்க நாலேஜ் ஓகே, தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நம்ம கொடுக்குற விஷயம் நம்ம கொடுக்குறத அப்போ எல்லாருக்கும் சேர்ந்துடணும். அதுதான் என்னோட ஆசை. நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன், 4 பேர் யூஸ் ஆகுறாங்க, அந்த 4 பேர்ல யாரோ ஒரு ஆள் படிச்சு நீங்க வீடியோ போடுறீங்க, அதாவது உங்களுக்கு அடுத்து இன்கம்காக பண்றீங்கன்னா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்ச வரை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ற நான் பண்ற சர்வீஸ் இந்த 1 இயர்ல எல்லாத்தையும் போய் ரீச் ஆயிடணும். இதான் என்னோட டார்கெட். அப்படின்றப்போ எனக்கு ஒரு ஹாப்பி. ரெகுலராக பார்க்குறாங்க, ரெகுலராக போகுதுன்னா நான் இதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். சரிங்களா? நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? என்னால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், முடிஞ்சா ஸ்டேட்டஸ் வைங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு அடுத்தடுத்து வர என்ன பண்ணலாம்னா, இதை முடிச்சுட்டா கூட நான் ஸ்டாப் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு இலக்கணம் கேட்டிருக்கீங்க, அடுத்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதை முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கீங்க. நான் எல்லாமே இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தெளிவாக கொடுப்பேன். எல்லா கிளாஸும் கொடுக்க முடியும். நீங்கள் ஏன்னா பழைய சேனலில் போய் பாருங்கள், எல்லா கிளாஸுமே கொடுத்துருங்க. சரிங்களா? பட் எனக்கு என்னன்னா அந்த மற்றதையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது ஒன்று தான். இப்போ டைம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வீடியோ எடுக்கிற போது டைம் மணி 2:15. சரிங்களா? 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் காலையில் 4 மணிக்குள்ளே இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்கணும். திரும்ப நான் காலையில் 4:30 எனக்கு கிளாஸ் இருந்தால் அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணுவேன். அப்புறம் 7 மணிக்கு முடிச்சுட்டு 7 மணிக்கு தூங்கிட்டு திரும்ப 9:30 10 மணிக்கு எனக்கு காலையில் மார்னிங் கிளாஸ் இருக்குது. திரும்ப 2 மணிக்கு SSC கிளாஸ் இருக்குது. திரும்ப நைட்டு 8 மணிக்கு TNPSC கிளாஸ் இருக்குது. இன்பிட்வீன் உங்களுக்கு 7 மணிக்கு தெரியும் லைவ் இருக்குது ஒன்று, சயின்ஸும் தமிழும் மாறி மாறி போகுதுல, அது இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுறப்போ ஸோ எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே, நமக்காக இவ்வளோ பேர் வர்றாங்க, நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சின்ன உந்து சக்தின்னு இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இதில் நம்ம பண்ணுறதுனால பெரிய ஏர்னிங்ஸோ இல்லை வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நிம்மதி, நிறைய பேருக்கு போய் சேருது, எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 100 பேராவது பயனடைகிறாங்க அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஹாப்பி. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா?
இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒன்லி படிக்க மட்டும்தான் செய்வேன், நான் எதுக்கு வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா நோ இஷ்யூ. எனக்கு யாரையும் தெரிய போகிறதில்ல, நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறவங்கள தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பண்ணுறதுக்கான பலன் நல்லா கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணலாம் இல்லையா அப்படின்றக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக நான் நிப்பாட்ட போகிறது இல்லைம்மா, நான் ஒரு இதுக்காக சொல்கிறேனே தவிர நிற்காது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எல்லா டைப்பும் பார்த்துட்டோம், அப் டு அப்ளிகேஷன் வரை எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஓரல் ப்ராக்டிஸ் மாதிரி இன்னொரு 10 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், இதையும் அப்படியே முடிச்சிருவோம். 2 நம்பர்ஸ், இது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், நீங்களும் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஒரு ஸ்பீட் அப் டெஸ்ட் மாதிரி. 2 numbers are in the ratio of 3:2. மீச்சியமா என்ன சொல்றாங்க? 108. மீ போவா என்ன கேக்குறாங்களா? அப்ப இது என்ன ஃபார்மட்? R1 into R2 is equal to L by H. அப்ப என்ன பண்ணலாம்? 3 into 4 is equal to 108 by H. அப்ப 3 நாள கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 36. 36 நாளால கேன்சல் பண்ணீங்கன்னா 9 நாளா 36. அப்ப H equal to answer is 9. Option C is correct. அவ்வளவுதானா? கொஸ்டினை பார்த்துக்கோங்க, பின் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கோங்க, விறுவிறுன்னு பண்ணுங்க. இது ஸ்பீட் அப் டெஸ்ட், ஸ்பீடா தான் பண்ணணும். அடுத்து இரு எண்களின் பெருக்கல் பலன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இரு எண்கள் பெருக்கல் பண்ணா n1 into n2. இதை நீங்க a into b கூட எடுக்கலாமா? a into b 3 5 8 2 8 மீ போவா. அப்போ a into b is equal to n1 into n2 equal to l into h. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 5 8 2 8 is equal to l தெரியாது, h வேல்யூ 26 ன்னு கொடுத்திருக்காங்க. இதை கேன்சல் பண்ண முடிஞ்ச அளவு நீங்க கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இதுல இன்னொரு லாஜிக் இருக்கு. 6 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படியும் பார்க்கலாம். கண்டிப்பாக 8ல் முடியும். ஸோ ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த கொஸ்டினை இப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இப்போ 6வது வாய்ப்பாடா 26. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 8. இப்போ 6 8ல் கேன்சல் பண்ணால் 8 6 48. ஆன்சர் எதில் முடியும்? 8ல் தான் முடியும். 8 6 48. ஆன்சர் 8ல் தான் முடிய போகுது. அப்போ அந்த 26 கேன்சல் பண்ணால் இது புரியுதாப்பா? இப்போ 48 கீழே 6ன்னு வச்சுக்கோங்களேன். 8 6 48. அப்போ 8ல் முடிகிற ஆன்சர் எங்கே இருக்கு? இது 8ல் முடியல, இது 8ல் முடிஞ்சிருக்கு, இது 8ல் முடியல, இது 8ல் முடிஞ்சிருக்கு. ஆனா இதை விட இது பெரிய நம்பரா இருக்கு, இது ஆன்சர் இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர் எடுத்துட்டேன் இப்போ லாஜிக்கலா. பட் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. 13 2 26. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 17 2 34, 9 2 18, 14 2 28, 13 வாய்ப்பாடு, 1 13 13. மிச்சம் எத்தனை இருக்கு? 4 49. 49ல எத்தனை 13 இருக்கு? 3 13 39. மிச்சம் 10. 10 + 1 11. 10 இது 101. 101ல எத்தனை 13 இருக்கு? 7 13 91. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 7 13 91 போனா 101ல 91 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 10. 10 அப்படின்னா 104. சரிங்களா? 104ன்னா 8 3 24. ஓகே, 8 1 3 7 8. ஆன்சர் வந்துருச்சா? கால்குலேஷன் நான் கால்குலேட் பண்ணாமையும் பண்ணலாம், கால்குலேட் பண்ணியும் பண்ணலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. 15 18 20 ஆகிய வகுப்படக்கூடிய 3 இலக்கம் மிக பெரிய எண். இது நல்ல கொஸ்டின். சரிங்களா? இதுல வகுப்படக்கூடிய 3 இலக்கம் பெரிய எண் கேட்கிறாங்களா? ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் எதுயா? இதுதானே? ஓகே, இப்போ பாருங்களேன். 27 18 15. இப்போ இந்த 900 30ல் வகுப்படுமா அப்படின்னா கண்டிப்பா வகுப்படும். சரிங்களா? 27ல் வகுப்படுமா? 27ல் 10 27 எவ்வளோ? 270. அதே மாதிரி 3 டைம் பார்த்தீங்கன்னா 81. அப்ப 810. 810 கூட இப்போ எவ்வளவு வேணும்? 90 வேணும். 90 இங்க இருக்கா? 27ல் வருமா? வகுப்படாது. சரிங்களா? இது வகுப்படாது. அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் எது வரும்? 870. 870 வகுப்படுமா? 30 போனா 870 இது வகுப்படும். 21ன்னு வச்சுக்கோங்களேன் 81. 810 போனா எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 60. அதனால வகுப்படாது 27 வாய்ப்பாடுல. ஸோ அப்போ இங்கே வந்தீங்கன்னா 810 27ல் வகுப்படும். 15 வாய்ப்பாடுல வகுப்படுமா? 30ல் வகுப்படும். 1 8 எவ்வளோ? 9. ஓகே, 9ல் வகுப்படும். 3வது வாய்ப்பாடுல வகுப்படும். 18 அப்படின்னா என்ன வரும்? 18 180. 18 5 90. அப்போ வகுப்படும். அப்போ ஆன்சர் 810 வருமா? புரிஞ்சுதா? 27 அப்படிதான். 27 வாய்ப்பாடுல பாக்குறப்ப நமக்கு இங்க லாஜிக் 2 இடிக்குது. ஏன்னா 27 10னா 270. 3 27 எவ்வளவு ஆச்சு? 810. இது கூட எக்ஸ்ட்ரா 90 இருக்கு. 90 27ல கண்டிப்பா வராது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா 60 இருக்கு. அதுவும் 27ல கண்டிப்பா வராது. அப்ப அது 2ல ஒண்ணுதான் ஆன்சர். அதுவும் இதுதான் ஆன்சர். தெளிவாகவே தெரியுது. இதுல அது ஏன் வராதுன்னா 2 7 9 இது 9 வாய்ப்பாடுல டிவைட் ஆகுமா? 8 7 15 டிவைட் ஆகாது. சரிங்களா? அடுத்து இரு எண்களின் மீச்சீமா அவற்றின் மீப்போவாவை போல 4 மடங்கு அப்படின்னு சொல்றாங்களா? கொஸ்டின் பாருங்க, நல்ல கொஸ்டின் பாரு. இரு எண்களின் மீச்சீமா LCM 4 times of HCF அப்படின்னு சொல்றாங்க. LCM 4 times of HCF. அடுத்து பாருங்க, LCM மீப்போவா LCM and HCF ஓட கூடுதல் L plus H equal to
125 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் 100னா மற்றொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன இருக்கு? L = 4h. இப்போ நான் அந்த Lக்கு பதிலாக 4h போட போகிறேன். அப்போ 4h + h = 125. அப்போ 5h = 125னா ஹச்சோட வேல்யூ என்ன? 25 125. அப்போ h = 25. ஓகே, h 25னா L எவ்வளோ வரும்? 4 25 100. ஓகே, கொஸ்டின் எப்படி கண்டுபிடிச்ச முடியுதா? பாதி L h முடிஞ்சு. இப்போ ஒரு நம்பர் எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஒரு நம்பர் 100, இன்னொரு நம்பர் என்னது? ஒரு நம்பர் 100னா இன்னொரு நம்பர் 25. ஏன்னா நமக்கு தெரியும் n1 × n2 = L × h நமக்கு தெரியும். L h 25, L 100. ஸோ n1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, இன்னொரு நம்பர் n2 என்னன்னு கேட்குறாங்க. 100 100 கேன்சல். அப்போ n2 = 25. சரிங்களா? அப்படியே சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது பாருங்க, கிரேட்டஸ்ட் வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதியை கொடுக்கும் மிகப்பெரிய எண் எது? சூப்பர். ஆகியவற்றை வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதியை கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்போ இங்க கீழே இருக்க நம்பரை வச்சு அங்க ஏதோ நம்பரை வகுக்குறீங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கிற மீதி ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்க வகுக்கும் போது அப்படின்னு சொல்றப்போ இது வகுக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதை வகுக்கிறோம். இப்போ இங்க 25 இருக்கா? 25 24ல் வகுத்தா மீதி என்ன வரும்? 1 வரும். 73 24ல் வகுத்தீங்கன்னா மிச்சம் 1 வரும். ஏன்னா 3 23 3 24 72. அதே 24ல் 97 வகுத்தீங்கன்னா 96 வருமா? 4 24. அப்போ ஆன்சர் 24. எல்லாம் 1 1 1 தானே வருது. முடிஞ்சது ஆன்சர். சிம்பிள் லாஜிக். இப்போ இருக்கிறதே பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா அங்கே 25 இருக்கு, 96 வருமா? இங்கே வராது. ஏன்னா 96 வந்து எப்படி 25 வகுக்கும்? பெரிய நம்பர்ல. இதை விட்டுருங்க. இதுல பெரிய நம்பர் எது? 24 தானே. வேகமா எடுக்கணும், டக்கு டக்குன்னு 24 எடுக்கிறோம். 24 25ல் போனா மிச்சம் 1. 3 24 எவ்வளோ? 72. அப்போ மிச்சம் 1 இருக்கா இதுல? அதே 4 24 எவ்வளோ? 96. அப்போ இதுல என்ன இருக்கு? மிச்சம் 1 இருக்கா? அப்போ எல்லாத்தையும் வகுக்கும் போது ஒரே மாதிரியான மீதியை கொடுக்குதா? 1 1 1. அப்போ ஆன்சர் அதுதான். ஆன்சர் 24. புரியுதா? எதால வகுக்கு பார்க்கும்போது ஒரே மீதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது வேற எது. இப்போ பாருங்க, இரு எண்களின் மீச்சீமா மற்றும் மீப்போவா முறையே. மீப்போவானா என்னது? HCF. HCF is equal to 50, LCM equal to 250. இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 கிடைக்குன்னு சொல்றாங்க. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50. எந்த நம்பரை 50ஆல் 2ஆல் வகுத்தா ஈவு 50 கிடைக்கும்? 100 2ஆல் வகுத்தா தானே 50 வரும். ஈவுனா ஆன்சர் அது. சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் என்னது அப்படின்னா 100ன்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, 100 2ஆல் வகுத்தா ஈவு எவ்வளவு கிடைக்குது? 50 கிடைக்குதா? இதானே சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இரண்டாவது எண் n2 = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்னது? 100 × n2 is equal to 50 × 250. அப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த 50ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணால் 2 டைம். இந்த 2ஐயும் 250ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 125. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கேன்சல் பண்ணி அப்படி எழுத வேண்டியதான். இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. n1 × n2 = L × h. ஓகே, அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீ சீமா 144 எனில் அந்த எண்ணை காண்க. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண். அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்ணா என்ன? மீச்சீமா 2 நம்பரையும் பெருக்கினா போதும். சரிங்களா? அடுத்தடுத்த அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே 2ஐயும் பெருக்குங்க. எந்த 2ஐ பெருக்கும் போது இந்த ஆன்சர் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்க வந்து பாருங்க 144 வரணும். அப்போ 8 6 48. இப்போ பாத்தீங்களா? இப்போ இது 2ஐயும் பார்க்குறோம். 8 × 6 எவ்வளோ? 8ல் முடியுது. அப்போ இது ஆன்சர் இல்லை. சரிங்களா? 144. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 160 4 16 64. மீச்சீமா வெயிட் அப்படி பண்ணலாமா? அப்போ 144 16 வருதா? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இரட்டைப்படை என்னன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 காமனா வெளியே எடுத்துருங்க. உள்ள என்ன இருக்கும்? 8 9 இருக்குமா? இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இங்க 2 காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க 7 8 இருக்கும். இதுல 2 காமனா வெளியே எடுத்தோம்னா இப்போ பாருங்களேன், இதுல என்ன வரும்? 9 10 இருக்கும். இதுல 2 காமனா வெளியே எடுத்தோம்னா 11 12 இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன வரும் ஆன்சர்? 144. அப்போ 8 × 9 2 பேருக்குனா எவ்வளவு வருது? 8 9 72 × 2. இந்த 144 தான் இங்கே தான் வருது ஆன்சர். சரிங்களா? இல்லையா? இங்க பாத்துக்கோங்க 16 18. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கும். 2ஆல 8 9ன்னு வருமா? இப்படிதான் ஒரு எல்சிஎம்ல. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 8 9 72 72 2 144. இப்போ ஆன்சர் எப்படி வச்சுன்னு புரியுதா?
அந்த எல்சிஎம் தான் நான் வெளியெடுக்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணா 2 காமனா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இது 2ஐயும் பெருக்கி பார்க்கணும். நான் முதல்ல பெருக்க சொல்லல, அப்படி பெருக்கக்கூடாது. ரெண்டும் அடுத்தடுத்த நம்பரா இருந்தால் அப்படியே பெருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 2 பகா எண் வந்தால் என்ன பண்ணணும்? HCF 1. 2 ஒற்றைப்படை எண் வந்தா இல்ல 2 அடுத்தடுத்த எண் வந்தா 2ஐயும் பெருக்குனா எல்சிஎம். 2லையும் என்ன பண்ணணும்? 2 பகா எண்ணோ 2 அடுத்தடுத்த எண்ணம் வந்தா HCF 1ன்னு பார்த்தோம். அதே லாஜிக் தான். பட் 2 இரட்டைப்படை நம்பர் ஈவன் நம்பர்னு வர்றப்போ 2 காமனா எடுத்துட்டு இப்ப பெருக்கணும். 72 2 144. சரிங்களா? லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் இப்ப பார்க்க டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த கொஸ்டினையும் விட மாட்டேன். பட் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற கொஸ்டின் நல்லா பண்ணிக்கோங்க. சரி, இன்னொரு 6 கொஸ்டின் இருக்கு, வேமா முடிச்சிடலாமா? 12 மீதி இன்றி வகுப்படக்கூடிய 5 இலக்க எண். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, பெருசா கேட்டாங்க. பெருசாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்க, எல்லா நம்பரும் வகுக்குதா? இப்போ 60ன்றது என்னது? ஒரு 0ல முடியக்கூடிய நம்பர். 0ல முடியக்கூடிய நம்பரை வகுக்கிற நம்பர் கண்டிப்பா என்ன இருக்கும்? 0ல தானே முடியும். ஸோ அப்ப இது கிடையாது, தூக்கி விடலாமா? 4ல முடியாது. சரி, வேற என்ன இருக்கு? வேற எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, 12 என்ன ஆகும்? 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? 12 எந்த வாய்ப்பால டிவைட் ஆகும்? 3ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும். இப்போ இது 3ல டிவைட் ஆகுமா? கூட்டும் போது 1 தான் வருது. இது டிவைட் ஆகாது 3வது வாய்ப்பால. ஸோ இங்கே பாருங்க, 3ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும். இதுவும் 3ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும். சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ள என்ன வரும்னு யோசிக்கிறோம் அடுத்து. சரிங்களா? இதுக்குள்ள வேற என்ன வரலாம்? 6. ஒரு நம்பர் 6ல டிவைட் ஆகுனா 3ல 2ல டிவைட் ஆகணும். ஓகே ஓகே, 48 4ல வரும், 24னா 8 3. ஓகே, அப்ப 8ல டிவைட் ஆகிற மாதிரி எந்த நம்பர் இருக்கு? 80 160. ஓகே, அப்ப இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 160 எடுப்புமா? 160 எடுத்து அப்படியே செக் பண்ணி பாருங்க. 10,160 இருக்கா? இப்போ ஒரு நம்பர் எடுத்து 5 இலக்க மிகச் சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுல சிறிய நம்பர் தான் பார்க்கணுமா? 5 இலக்க மிக சிறிய எண். அப்போ இது ரெண்டுல சின்ன நம்பர் இதுதான். 10,000க்கு அப்புறம் என்ன இருக்கு? 80 எக்ஸ்ட்ரா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ 60 டிவைட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. 60 டிவைட் ஆகுனா என்ன பண்ணணும்? 12 60 டிவைட் ஆகுனா 3 4 5 டிவைட் ஆகுதா? 4 5 டிவைட் ஆகுது. 96 டிவைட் ஆகுனா என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு 12 96. அப்போ 6வது வாய்ப்பாடு இதுல வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். இதுல நமக்கு மொத்தமா எடுத்தோம்னா கூட 9600. சரிங்களா? பிளஸ் ஒரு 960. அவ்வளவு தூரம் போக வேணாமா? மிச்சம் எவ்வளவு இருக்கு? இதுல 9600 போச்சுன்னா மிச்சம் ஒரு 480 இருக்கு. 480 12ல வரும், 96ல வருமா? 96 5 480 டிவைட் ஆகுது. 96லையும் டிவைட் ஆகுது, இதுலையும் டிவைட் ஆகுது. 48 கண்டிப்பா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகே, 24 கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்ப இதுவும் டிவைட் ஆகும். ஓகே, இதுல இந்த லாஜிக் மறந்துட்டோம் பாருங்க. பண்ணதான் அடுத்த லாஜிக் தெரியும். இதுல 96க்கு டிவைட் ஆச்சுன்னா 96ல பாதி தான் 48, அதுல 48ல பாதி 24, இதுல பாதி இங்க இருக்கு. அப்ப 96ம் இதுவும் டிவைட் ஆனா போதும். அதான் ஆன்சர். மிகச்சிறியன்னு கொடுத்ததுனால நல்லா புரிஞ்சுக்கணும். 5 இலக்க மிகச்சிறிய அப்படின்னு கொடுத்ததுனால இதுல சின்ன நம்பரை எடுத்துட்டோம். இதோட பெரிய நம்பர் தானே, சின்ன நம்பர் எடுத்துட்டு இது டிவைட் ஆகுதான்னு பார்த்தா ஆன்சர் முடிஞ்சது. 96ல டிவைட் ஆகுது. ஓகே, 60ல டிவைட் ஆகுது. 96ல டிவைட் ஆனா கண்டிப்பா என்ன ஆகும்? 48லையும் டிவைட் ஆகும். 48ல டிவைட் ஆனா 24ல டிவைட் ஆகும். 24ல டிவைட் ஆனா 12ல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் ஆன்சர்மா. ஓகேவா? இது முன்னாடி 3 ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கானா? 3 ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க. இது 4வது ஹோம்ஒர்க். நம்ம சொன்ன லாஜிக் தான். 3 கொடுத்துருக்காங்க. ஒன்றாக ஒலிக்க தொடங்கினால் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, திரும்ப எப்போது ஒலிக்கும்? கண்டிப்பா பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஒருவேளை ஆன்சர் வந்து இப்போ 60 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 60 நிமிஷம். 60 நிமிஷம் அப்படின்னா 11 மணிக்கு அப்புறம் 60 நிமிஷம் ஆனா எப்போ ஒலிக்கும்? 12 மணி. சரிங்களா? காலை அப்படின்னா காலை 12 AM எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? காலை. அப்போ 12 மணினா ஆஃப்டர்நூன் 12 மணி. நான் ஆன்சர் பார்த்துட்டோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சும்மா ஓரலா சொல்லிட்டு போறேன். 20 பெரிய 16 சிறிய குறிப்பேடுகளை பரிசு பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறது. இரண்டிலும் சமமான எண்ணிக்கையில். கீவேர்டு இருக்கா? கீவேர்டை தூக்கணும். இப்போ சமமான எண்ணிக்கை, ஈக்குவல் ஷேரிங். சரிங்களா? இதான் கீவேர்டு. இந்த மாதிரி கீவேர்டு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 20க்கும் 16க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 4. ஆப்ஷன்ல 4 இருக்கா? போடு ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? பிடிச்சதா? கீவேர்டு தான். கீவேர்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ். HCFனா இப்போ இது பாருங்க, இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டினா இருக்கா? நம்ம அல்ஜிப்ரால பார்த்தது a³ - 1. ஓகே, a³ - 1. இது கூட கேட்ட கொஸ்டின் பாருங்க, a² - 1². இந்த லாஜிக் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது என்ன லாஜிக்ல வரும்? a² - b². இந்த ஃபார்முலா பக்கத்துல எந்த ஆன்சர் வந்தாலும் என்ன பண்ணணும்? பவரை தூக்கிட்டு அப்படியே எழுதிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். a - 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸ்டார்டிங்ல சொன்னது இது. சரிங்களா? கொஸ்டினை முதல் பார்த்து பயப்படக்கூடாது. அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் ஒருவேளை தெரியாத கொஸ்டின் வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தெரியாது. எது வந்தா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா ஈஸியா எல்லா கொஸ்டினும் பண்ணலாம்.
இப்போ 3 இருக்கா, 57, 129, 177 3 இருக்கு. இது 3ஐயும் மெஷர் பண்ணக்கூடிய சமமாக அளக்கக்கூடிய மறுபடியும் வருது பாருங்க, ஈக்குவல் ஷேரிங். அப்ப ஈக்குவல் ஷேரிங் வந்தா முதல் டிஃபரன்ஸ் பாருங்க, 57க்கும் 129க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50 கூட 72 கூட்டினா அது முதல் நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 57, 129, 177. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. பெரிய முகவையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. சரி, இது நான் என்ன பண்ணலாம்னா 57 இதுல எதால வகுப்படுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஆன்சர் இல்லை ஆக்சுவலா. சரிங்களா? ஏன் ஆன்சர் இல்லைன்னு சொல்றேன்னா, இது எதுவுமே 57 வகுக்காது இல்ல, அப்ப ஆன்சர் கிடையாது. கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். இப்போ எவ்வளவு வருது? 72 வருதா? 57க்கும் 129க்கும் டிஃபரன்ஸ் 72. இப்போ நான் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அப்போ எவ்வளவு வருது? 57 கூட 20 கூட்டினா 77, 20 இல்ல, அப்போ 10 கூட்டினா 67, அப்போ 15. இப்போ 15 இங்கே டிவைட் பண்ணுது. 15ஆல இது டிவைட் ஆகுமானா? டிவைட் ஆகாது. ஏன்னா இங்க 5ல முடியல. அப்போ 5ஆல கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் 3. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுனா 3 மட்டும்தான். 3ஆல எல்லாமே டிவைட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வரும்? ஏன்னா இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 29, அப்போ 30ன்னு வச்சுக்கோங்களேன். 47, 48 இருக்கா? 72க்கும் 48க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 24. சரிங்களா? இப்போ 24 வந்திருக்கு. பட் 24 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது இல்ல. 57 லிட்டர் இருக்கு, 129, 124 லிட்டர். 3 முகவையிலும் பால் உள்ளது. இவை அனைத்தையும் சமமாக அளக்கக்கூடிய 3ஐயுமே அளக்கணும். சரிங்களா? அப்படின்னா அளக்க முடியாது. ஒருவேளை 3ஐயும் சேர்த்து அளக்கணும் அப்படின்னா கூட கூட்டி தான் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த கான்செப்ட் வரக்கூடாது. 3ஐயும் அளக்கக்கூடியன்னா இது நன் ஆஃப் திஸ். சரிங்களா? ஏதாவது ஒற்றை எண்ணில் இருக்கு, இரட்டை எண்ணில் எப்படி அளக்க முடியும்? அளக்க முடியாதுல்ல. சரி, இது நமக்கான கொஸ்டின்மா. என்ற எண்ணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் எல்லாத்தாலும் வகுப்படும் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வகுப்படும்னு சொல்லி கீவேர்டு வந்துருச்சுன்னா ஸ்டெப் சொல்றேன். ஹோம்வொர்க் நம்பர் 4 இல்லை ஹோம்வொர்க் நம்பர் 5 இது சால்வ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. வகுப்படும் சொன்னதுனால கண்டுபிடிச்சிட்டு எந்த எண்ணை கூட்டினால் அந்த எண் இதால் வகுப்படும் சொல்றாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்சிஎம் ஒருவேளை 24, 97 இருக்கா? ஒருவேளை 25 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2500ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த எண்ணுடன் எதை கூட்டினால் இந்த ஆன்சர் வருகிறது அப்படின்னு பார்க்கணும். 3 கூட்டினா வருதா? அப்ப ஆன்சர். இங்க 3 கூட்டக்கூடாது. 3 கூட்டினா வராது. ஏன் நான் சொல்றேன் நான் வராதுன்னு? இங்க பாருங்க, 3வது வாய்ப்பால டிவைட் ஆகணும் ஆன்சர். இப்ப இந்த 25ன்னு வந்துச்சுன்னா இது 2, 5, 7 3ல டிவைட் ஆகாது. சரிங்களா? ஒருவேளை இன்னும் 2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பா என்ன ஆகும்? 2ல டிவைட் ஆகும், ஆனா 5ல டிவைட் ஆகாது. அப்போ 2, 5, 7, அப்போ ஒரு 2, 0 போட்டோம்னா இப்போ என்ன ஆகும்? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கிற வேல்யூ புரியுது எப்படி எடுத்திருக்கேன்னு? 3ல டிவைட் ஆகணும், 7, 2, 9 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுது. 5வது வாய்ப்பால டிவைட் ஆகுனா ஒரு 0 வரணும். ஓகே, 5லையும் டிவைட் ஆகுது. 6வது வாய்ப்பால டிவைட் ஆகுனா 3லையும் டிவைட் ஆகணும், 2லையும் டிவைட் ஆகணும். ஓகே, டிவைட் ஆகுது. 4வது வாய்ப்பால டிவைட் ஆகுனா 20 4வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? அப்போ கண்டிப்பா ஆன்சர் என்ன வரும்? 2, 5, 2, 0 தான் வரும். இந்த 2, 5, 2, 0வை வரணும்னா இதுல இருந்து எதை கூட்டினா வரும்? அதுக்குள்ள ஒரு 3 கூட்டினா 2500, இன்னும் ஒரு 20 கூட்டினா தான் இங்க வருது. அப்ப ஆன்சர் என்னது? 23. அப்படியே என்னையே பண்ண வச்சிருங்க. நீங்க பண்றதை பார்த்தா அப்படியே நான் தான் பண்ணணும் ஸ்லோவா. இப்போ அடுத்து நீங்களே பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா சொல்ல ஆரம்பிச்சோன்னா அப்படியே போயிடும். நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நானே பண்ணி முடிச்சிருவேன். இதை பார்த்து எழுதி நோ யூஸ். சரிங்களா? முடிஞ்ச வரை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா எங்க தப்பு பண்ணணும்னு வெரிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் 15 பேர் எனக்கு தப்புன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, வரலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். பட் யாராவது ஒரு ஆள் திரும்ப சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் நான் சொல்றதை அப்படியே பார்த்து எழுதான்னு நினைக்காதீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம எதுவுமே வராது. மேக்ஸ் கண்டிப்பா வராது. சுத்தம் நம்ம பண்ணணும். நீங்க ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா மட்டும்தான் மேக்ஸ் வரும். ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முத நாள் பார்த்ததுக்கும் இது நீங்க பண்ணலாமா? நம்ம பார்த்ததுதான். என்ன நிமிடம் இடைவெளியில் ஒழிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எத்தனை டைம் ஒழிக்கும்? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் ஹோம்வொர்க் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, அவ்வளோதான். ஹோம்வொர்க் நம்பர் 6 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்சரை சால்வ் பண்ணி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இது வரைக்கும் மேக்ஸே வராதுன்னு நினைச்சவங்க கூட, ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு பார்த்த டாபிக் நம்பர் சிஸ்டம், ஏபி, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கணும்.
வந்திருக்கும் 3 டாபிக்ல. இதுவே ஒரு 10 டாபிக் வரும்போது கண்டிப்பா மேக்ஸ்ல 25க்கு 25 எடுக்கலாம் நம்பிக்கை வரும். இப்பவே நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் வர வைப்பேன், நான் விட மாட்டேன். ஸோ நான் ஒவ்வொரு டைம் பண்ண நீங்கள் பின்னாடியே பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறத விட நான் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஒரு மாதம் கழிச்சு பாருங்க, நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், டெய்லி காலையில் 4 மணியா ஒரு 3:45 எந்திரிங்க. எந்திரிச்சு ஸ்கொயரு 1லேருந்து 25 ஸ்கொயர், கியூபு 1லேருந்து 15 கியூபு, வாய்ப்பாடு 1வது வாய்ப்பாடுலேருந்து 25வது வாய்ப்பாடு வர ஒரு டைம் மைண்டில் ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக சொல்லிட்டு, உங்களுக்கு மைண்டில் சுத்தமாக ஏறலை, நான் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு, எனக்கு ஏஜ் 35க்கு மேலே ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி மைண்டில் ஏற்றணும், அவ்வளோதான் டார்கெட்டு. முடிஞ்சா படிச்சு ஏற்றுங்க. என்னால் படிச்சு ஏற்ற முடியல அப்படியா, நோட் எடுத்து காலைல 10 டைம் எழுதுங்க. 10 டைம் எழுதுங்க, மைண்டில் நிற்கும். 10 டைம் முடியல 5 டைம், அது மைண்டில் நிற்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தணும். சரிங்களா? நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கி சிலையாக்குற வர மற்றபடி கல்லாக தான் இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை செதுக்கி சிலையாக்க மாட்டாங்க. என்னால் இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி கிடையாது, என்னால் சொல்ல முடியும். இப்படியெல்லாம் உங்களை செதுக்குங்க, இந்த வழியிலெல்லாம் நீங்கள் உங்களை என்ன பண்ணலாம், மோல்டு பண்ணலாம் நான் சொல்லலாம். பட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இரு, நான் கல் மாதிரி உட்காந்தே இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணணும். காலைல எந்திரிச்சோமா வாய்ப்பாடை திரும்ப சொல்லணும். மறக்காது. 4 டைம் சொன்னால் மறக்காது. ஒரு டைம் சொல்லும்போது டிவியை பார்த்துட்டே சொல்கிறது, காதில் ஹெட்செட்டை மாட்டி 4 மணி வரைக்கும் பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு டிவியேஷன் இருந்தால் படிக்கிறது வேஸ்ட்டு. அவங்கள பாட்டு கேட்க வேணாம்னு சொல்லலை. 3:30 எந்திரிச்சு 4 மணி வரை நல்லா பாட்டு கேளுங்க, பிரச்சனையே இல்லை. வேணான்னே சொல்லலை. பாட்டை நல்லா கேட்டுட்டு 4 மணிக்கு தூக்கி வச்சுட்டு ஒன்லி படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். படிக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இது எனக்கே கோவம் வருது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகும். சில பேர் ஹெட்செட்டை மட்டும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதை முன்னாடி பார்த்தா நான் சொல்லிடுவேன். வீட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களையே நீங்களே உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு படிப்புக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்காக உட்காந்து படித்து ஃபேமிலியை மைண்டில் வச்சு என்ன பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நோக்கமாக வச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வேலையை வாங்கிட்டு கரெக்டாக போயிடுவீங்க இந்த வருஷத்தில். இல்லை அப்படின்னா கஷ்டப்படணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக 2024 எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.